பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எமன் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த நாளிலே தேவனை ஆராதிக்க கடந்து வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இருக்க இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. நேர் முழங்கால் படிக்கிட முடிந்த அத்தனை பேர் நேர் முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஏசு நல்லவர், 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 ஏசு நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் செய்வாடுங்கப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் இறங்கி வாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் நீர் அசைவாடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. இயேசுவுக்கு மகிமை. நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை பார்த்து ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா, ஆட்கொள்ளுமையா. அபிஷேகியோ அனல் மூட்டுமையா, ஆட்கொள்ளுமையா. அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும் தூய ஆவியே துணையாளரே ஊற்று தண்ணீரே உள்ளம் உதையா வரவேண்டும். சொல்லுவோமா? வல்ல நல்லவரே இப்போ வார வல்லவரே, வல்லவர் நல்லவரே தூய ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வார வல்லவரே, வல்லவரே, நல்லவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் நடுவில் இந்த இரண்டாவது ஆராதனையிலும் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. முதல் ஆராதனையில கர்த்தர் எங்கள் நடுவில் வெளிப்பட்டீர், ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, எங்களோடு பேசினீர், உமக்கு நன்றி. இந்த இரண்டாவது ஆராதனையிலும் தேவனுடைய மகிமையானது அளவில்லாமல் இந்த இடத்தை மூடும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம். உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படணுமே. இந்த ஆராதனைக்கு வர வேண்டிய ஜனங்களை வேகமாய் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுங்க, உன்னத கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும் ஆண்டவரே. பாடல்கள், ஆராதனைகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், காணிக்கைகள், தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். துவக்க முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் சமூகம் கூட இருக்க உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை துதித்து ஆராதிப்போம். துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே, எல்லா நாட்களும் செய்யும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் எப்படி பாடணும்? நன்றியுள்ள இருதயத்தோடு பாட வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். துதி துதி என் மனமே. துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே, துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே, நாட்களும் செய்யும் நன்மைகளை நினைத்து நன்றியோடு பாடு மனமே. ஹல்லேலூயா, நன்றியோடு பாடு மனமே. துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே, அன்னையை போல அவர் என்னை அரவணைத் தாற்றிடுவார். அன்னையை போல அவர் என்னை அரவணைத் தாற்றிடுவார். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே, துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே, கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணையவரே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணையவரே. துஷ்ட எதிரிகள் நாடுவில் அவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். துஷ்ட எதிரிகள் நாடுவில் அவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே, துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே. பாருங்கள் அமிழ்த்தினாலும் திரவியாதியால் கலங்கினாலும், பாருங்கள் அமிழ்த்தினாலும்
துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே. துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணையவரே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணையவரே. துஷ்ட எதிரிகள் நடுவில் அவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். துஷ்ட எதிரிகள் நடுவில் அவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே. துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே. எல்லா நாட்களும் செய்யும் நன்மைகளை நினைத்து நன்றியோடு பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியோடு பாடு மனமே. துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே. துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். ஹல்லேலூயா. இயேசுராஜன் நமக்கு யாரு? நமக்கு சொந்தமானவர். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? மகிழ்ந்து பாட வேண்டும். உற்சாகமாய் மகிழ்ந்து சந்தோஷமாய் ஒரு சிரிச்ச முகத்தோடு கரங்களை தட்டி பாட வேண்டும். எல்லாம் தூங்கி எழும்பி காலையில் வந்து அப்படியே சொங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி சந்தோஷ முகத்தோடு மகிழ்வோம் மகிழ்வோம் பாடிட்டு துக்கத்தோடு இருக்கக்கூடாது. ஆமென். மகிழ்ச்சியோடு பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம்.
நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா, இந்த ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா. ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ரட்சா. எங்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிற தேவன் ஆமாப்பா நீர் ஒருவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாயின் கருவல உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அப்பா, உம்முடைய கண் என்னை கண்டதே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ரிபாரா ஷகரதி ஆந்தரதில ரபரபலரபா ஓரி பிரிதராந்தலர ஷகரதிரதலரபா ரிபாபர ஷபரபோரபரபரதலரபா ரியாந்தராதில ரபர ஷபரபோரபரதலரபா. அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைத்த தெய்வமாக இருக்கிறாரே. அவருடைய ஜீவனை கொடுத்து ஆமே நாம் ஜீவனோடு இருக்கும்படியாய் நம்மை வாழ வைத்த தெய்வம் அவர். ரிபாபர ஷபரபா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு துதி பலிகளை எடுத்துக்கொண்டே இருப்போமா, துதி பலிகளை எடுத்துக்கொண்டே இருப்போம். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் தூயாதி தூய தெய்வம், அவர் துதிகளில் வாசம் செய்கிற தெய்வனாய் இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர். ஆமென். உள்ளங்கைக்குள்ளாய் வரைந்து வைத்து பாதுகாக்கிறவர் அவர். தன்னுடைய கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்து வருபவர் அவர். நமக்கு சொந்தமானவர், நம் இருதயத்துக்கு ஏற்றவர் அவர். துதிக்கு பாத்திரரே துயாதி தூய நல்ல தெய்வமே, எங்கள் ரட்சகரே, எங்கள் மீட்பரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சகாயரே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. எங்கள் நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். ரிபாபாபர ஷகரதியாந்தரதலரபோரபலரபாம் ரிபாபாபர ஷபரபோரதிரதலரபாம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நம்ம துதி பலிகளை எடுத்துக்கொண்டே இருப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி பலிகளை நம்ம எடுத்துக்கொண்டே இருப்போம். ரிபார ஷகரதிரதலரபோரபலரபாம் ஒழிபிரிதரந்தரலர நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அம்மாப்பா என்னை விட்டு பிரியாத தெய்வம் நீர் ஒருவர். தேவச்சனமே அவரை துதித்து ஆராதித்துக் கொண்டே இருங்க. உங்களை விட்டு பிரியாதவராய் அவர் இருக்கிறாரே. உங்களை நேசிக்கிற தெய்வமாய், உங்க மேல அன்பு செலுத்துகிற தெய்வமாய் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறாரே. ஷபரபோரதிரதலரகரதிரதலரபாம் ஒழியாந்தரா ஷபரபோரதிலரபோரபரதலரபாம் ஒளிகரதலர ஷதரதிரதலரபோரபரபலரபாம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ரட்சா. விகாபாபாபார ஷபரபோரதிரதலரலரபா ஒழிபரதலர ஷபரபோரதலரபாம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வல்லமையான அபிஷேகம், ஒரு வல்லமையான அபிஷேகம் நம் மத்தியில இறங்கி கொண்டே இருக்கிறதே. அவருடைய பிரசனம் நிறைந்த இந்த இடத்துல, அவருடைய பிரசனம் நிறைந்த இருக்கிற இந்த இடத்துல தேவ பிள்ளையே, முழு மனதோடு அவரை நீ துதிப்பாயானால், நீ முழு மனதோடு அவரை துதிப்பாயானால் அவர் உன்னுடைய அருகாமையில வந்து உன் துதியை அவனுடைய துதியை ஏற்றுக்கொள்ள வல்லமையுள்ளவர். ரிபாபாபார ஷகரதியாந்தரலரபரபரப அவர் எவ்வளவு பெரிய தெய்வம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கும்படியாய் நமக்கு ஸ்நாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே, நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. ஆமே, நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பும்படியாய் ஆமென் உங்க சமூகத்துல கேட்கிறோம் ரட்சா. ஒவ்வொருத்தரும் மேல சிரசின் மேல அப்பா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படும்படியாய் பற்றி எறிகிற ஒரு அபிஷேகம், அவிந்து போகாத ஒரு அபிஷேகம் ஆமென் எழுந்து
பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு அபிஷேகம், உங்க நுகங்களை எல்லாம் முறியெடுத்து போடுகிற ஒரு அபிஷேகம், பலவீனங்களை மாற்றுகிற ஒரு அபிஷேகம். ரிபாபாபர ஷகரதியாந்தல ரபரபரபரபா ரிபாபாபர ஷபரபரதிரதலரபரபரபரபா ஓ ரிபிரி ஷகரதிரந்தராதில ரபரபரபரபா. Yes, Jesus, hallelujah. Ribabababara shabarabora diradalaraba. Amen. நமக்காய் அவர் சிலுவையில் பலியானாரே. நம்முடைய முழு பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு பாவியை போல சிலுவையில் தொங்கினாரே. எத்தனை அன்பு நம்ம மேல, எத்தனை அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறார். நாம நேசிக்கிறப்பான்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, உம்மை நான் நேசிக்கிறேன்ப்பா, எனக்காய் நீர் அடிக்கப்பட்டீரே, எனக்காய் நொறுக்கப்பட்டீரே, எனக்காய் உம்முடைய முழு ரத்தத்தையும் சிந்தினீரே, என்னுடைய பாவங்களுக்காய் என்னுடைய சாபங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டீரே ராஜா. உம்மை நான் நேசிக்கிறேனப்பா, உம்மை நான் நேசிக்கிறேனப்பா, என் முழு உள்ளத்தோடு உம்மை நேசிக்கிறேன்ப்பா, என் முழு உள்ளத்தோடு உம்மை நேசிக்கிறேன் ராஜா. ஆமென். ஜீவனோட நாளெல்லாம் உம்மையே நேசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா, இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சிறகின் நிழலில்தானே களிகூருவேன். துணையாளரே உம் சிறகின் நிழலில்தானே களிகூருவேன், களிகூருவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா, உம்மை நான் நேசிக்கிறேன்பான்னு உண்மையாய் சொல்லுவோமா. உம்மையே நேசிக்கிறேன்,
நான் நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயை, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு தான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு தான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கின்றேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கின்றேன், தியானிக்கின்றேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசு. எல்லாரும் முழங்கால், நேர் முழங்கால் படிட்டு இரு கரங்களை வானத்திற்கு என் தேவனே, உண்மையாய் சொல்லுவோமா, உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா, நான் உம்மை மாத்திரம் நேசிப்பேன்ப்பா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு தான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு தான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். 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 தேவஜனமே, அவரை மாத்திரம் நேசிக்க ஒப்புக்கொடு. இந்த உலகம் எல்லாம் மாயை, மனிதனுடைய அன்பு எல்லாம் மாயை. தேவனை காட்டிலும் நம்மேல் அன்பு செலுத்துவதற்கு இந்த பூமியில வேறொருவரும் இல்லையே. பெற்ற தாயும், உன்னை வளர்த்த தந்தையும், உன் உற்றார் உறவினர், சகோதர சகோதரிகள், உன்னுடைய நண்பர்கள், உயிர் தோழனாயிருந்தாலும் உன்னை நேசிக்க அவரை போல வேற யாரும் இல்லை. ஒரு சில பிரச்சனைகள் வரும்பொழுது உன்னை விட்டு ஓடி போய் விடுவாங்க. நண்பா கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி வரையிலும் உன்னை நேசிக்கிறவர் ஒருவரே. நீ மனிதர்கள் பின்பதாகவே ஓடிக்கொண்டிருக்கிறாய். அவங்க அன்பெல்லாம் மாயை. அதை நீ ஒரு நாள் புரிந்து கொள்ளுவ. தேவ சமூகத்தில் வரும் பொழுது நீ என்னதான் அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும்
அவர் பாதத்தில் வந்து அப்பா பிதாவேன்னு சொல்லும் பொழுது உன்னை அணைத்து கொள்ளுகிற தெய்வமாயிருக்கிறார். அவ்வளவு அன்பு நிறைந்த தெய்வம் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்க அன்பு பெரியதப்பா, உங்க அன்பு பெரியது ராஜா. எங்க மேல் நீங்க காட்டியிருக்கிற கிருபை பெரியது ராஜா. எங்க மேல் நீங்க காட்டுகிற இரக்கம் பெரியது ராஜா. ஒழியாலர ஷபரபோரதிலர பரபலரபா ரீகாராதியாந்தரலர ஷபரபோரதிரதலரலரபரபா. கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. ரிபா பாபர ஷபரபோரதிரதலரலரபரபா ரிபாபா பரபராதிலரதிரி கரதிரதலரதரபா. ஓ ரிஷபபபபபலரதிரந்தரதிலரபரபரபலரபா ரிகரதலர ஷதரதராதிரதலரபரபரபரபலரபரபா. நம்மை நேசிக்கிற தெய்வம் அவர். ரிபாபா பரபர ஷபரபோரபரதலரபரபா ஓ ரிகரதரதிரந்தலர ஷதரதிரதலரபரபா. உலக அன்பெல்லாம் மாயை, உலக அன்பெல்லாம் மாயை. அவர் உண்மையில காட்டுகிற அன்பு மாத்திரமே நிரந்தரமானது. அது ஒன்றே நிரந்தரமானது, அது ஒன்றே பெரியது. ரிபாபாபர ஷகரதி ஆந்தரதலரபரபரபரதலரபா. ஆமென், ஆமென். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவருக்கு தான் சொந்தம். ஓ ரிபாபாபர ஷபரபோரதலரபரபா. தன்னை முழுவதுமாய் ஜீவபலியாய் கொடுத்த தெய்வத்துக்கு நாம் என்ன செலுத்த முடியும்? முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்பதே. தேவ பிள்ளையே, நீ உலகத்தில் உள்ள அன்புக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். மனிதர்களின் அன்புக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ ஏங்கிக் கொண்டிருப்பதனால தான், உன்னுடைய எதிர்பார்ப்பு இருப்பதனால தான் நீ தோற்று போய் கொண்டே இருக்கிறாய். அதனால தான் உனக்கு தோல்வி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நீ மனிதர்களை நேசிப்பதை விட்டுவிட்டு உன்னை படைத்த தெய்வத்தை நேசிப்பாயானால், அவரை நீ நேசிப்பாயானால், அவரை மாத்திரம் நீ நேசிப்பாயானால், உன் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி. உனக்கு தோல்வி இல்லை, உனக்கு தோல்வி இல்லை, உனக்கு தலைகுனிவு இல்லை. நீ தலை குனிந்து போவதில்லை. நீ உன்னை தலை நிமிர செய்கிறவர் அவர், உன்னை தலை நிமிர செய்கிறவர். ஓ ரஷபரதரதலரபா. தலை குனிந்த இடத்துல உன் தலையை நிமிர செய்து, ஆமென், ஆமென், உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அவர். ரபரஷகரதி ஆந்தலரபரபரபலரபா ரிபாபரஷபரபோரதிரதலரலரபரபலரபா. எஸ் ஜீசஸ், ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே, இந்த காலை வேளையில் ஒரு விசை கூட உங்கள் சமூகத்தில் கடந்து வருகிறோம். நஞ்சுள்ள இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் மேல் நீங்கள் வைத்த அன்பு பெரியது அப்பா. எங்கள் மேல் நீங்கள் காட்டியிருக்கிற இரக்கம் பெரியது ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை அணைத்து கொண்டு வருகிறீரே, எங்களை இழுத்து கொள்ளுகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை பாடி துதித்து ஆராதிக்க நீங்கள் செய்த கிருபைகளுக்காய் நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்தீர், பலவீனங்களை மாற்றி பலப்படுத்தினீர். இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, தொடர்ந்து மீதியான காரியத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ செய்தியை கொடுக்கிற தாசனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் தாமே ஆமென் பரலோகத்திலிருந்து வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க மகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. மாமிசம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பலிபீடத்துல இருந்து அப்பா வார்த்தை வெளிப்பட வேண்டுமே, வார்த்தைகள் வெளிப்பட வேண்டுமே. ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றுகிறதாய், ஜனங்களுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதாய், ஜனங்களுடைய இருதயத்துல அப்பா ஒரு பெரிய மாற்றம் உண்டாகத்தக்கதான வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் நான் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன்.
अति शीघ्र आने वाले प्रभु यीशु के नाम से एक बार फिर बधाई देके स्वागत करता हूँ। கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போறோம். परमेश्वर की वचन की ओर हम जाएंगे। கடந்த சில நாட்களாகவே ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறதான வார்த்தை पिछले कुछ दिनों से परमेश्वर हमसे बात करने वाला वचन பிலேயாமை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். बिलाम के विषय परमेश्वर हमसे बातें कर रहे हैं। பிலேயாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான். बिलाम परमेश्वर का भविष्यद्वक्ता ही, ஆனால் लेकिन ஏன் பிலேயாமை ஆண்டவர் எதிர்த்து நின்றார்? क्यों परमेश्वर बिलाम के विरोध खड़े रहे? பிலேயாமுடைய பிரயாணத்தின் எதிரே நின்று உருவின பட்டயத்தோடு ஏன் ஆண்டவர் நின்று கொண்டிருந்தார்? बिलाम की यात्रा में क्यों परमेश्वर हाथों में तलवार लिए हुए खड़े थे? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிறதான காரியத்தை தான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். क्यों हमारे जीवन में परमेश्वर हमारे विरोध खड़ा रहना चाहिए कर इस कार्य में ही हमसे बात कर रहे थे। ஆண்டவர் நம்மை சமாதானமாய் வாழ்வதற்காகத்தானே அழைத்தார். परमेश्वर में शांति से जीने के लिए ही तो बुलाए थे। ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தானே அழைத்தார். परमेश्वर में आशीष करने के लिए ही तो बुलाए थे। ஏன் ஆண்டவருடைய கரம் நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். तो क्यों परमेश्वर का हाथ हमारे खिलाफ है कर हमें जान लेना है। பிலேயாம் தேவனுடைய தீர்க்கதரிசிதான். बिलाम परमेश्वर का भविष्यद्वक्ता ही, தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறவன் தான். परमेश्वर की आवाज को वो सुनता था। ஆனால் लेकिन பிலேயாமுடைய பிரயாணத்திற்கு எதிரே ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்தார். बिलाम की यात्रा में परमेश्वर उसके खिलाफ तलवार लिए हुए खड़े थे। ஏன் என்று சொல்லி 4 காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறார். क्यों कह के 4 कार्य परमेश्वर हमें सिखाए गए। ஒன்றாவதாக पहला, பிலேயாம் துன்மார்க்கர்களை தன்னுடைய வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டார். बिलाम दुष्ट व्यक्तियों को अपने घर के अंदर ले लिया। ஆகவே தான் கர்த்தர் அவனுக்கு எதிரே நின்று கொண்டிருந்தார். इसीलिए परमेश्वर उसके खिलाफ खड़े थे। கர்த்தர் அவனுக்கு சாதகமாய் வர வேண்டியவர். परमेश्वर को उसके पक्ष में आना चाहिए था। காரணம் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி. कारण वो परमेश्वर का भविष्यद्वक्ता। துன்மார்க்கர்களை தன்னுடைய வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டபடினாலே दुष्ट लोगों को अपने घर के अंदर लिया, इस वजह से தேவன் அவனுக்கு எதிராக உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்தார். परमेश्वर उसके खिलाफ तलवार लिए हुए खड़े रहे। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், உலகத்தின் முடிவு பர்யந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். परमेश्वर ने हमसे कहा है कि जगत के अंत तक मैं तुम्हारे साथ रहूंगा। ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு எதிரே ஏன் நிற்க வேண்டும்? तो कुछ समय परमेश्वर हमारे खिलाफ क्यों रुकना चाहिए? அது துன்மார்க்கரோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்வதை தேவன் விரும்பவில்லை. वो हम दुष्ट लोगों के साथ संगति एक तरह से परमेश्वर नहीं चाहते। அசுத்தமானவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்வதை தேவன் விரும்பவில்லை. अशुद्ध लोगों के साथ हम अपना संबंध रखे, इसे परमेश्वर नहीं चाहते। ஆகவே தான் கர்த்தர் நமக்கு எதிரே உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். इसीलिए परमेश्वर हमारे खिलाफ तलवार लिए हुए खड़े हैं। இரண்டாவது காரியம், दूसरा कार्य, ஏன் ஆண்டவர் பிலேயாமுக்கு எதிராக உருவின பட்டயத்தோடு நின்றார்? क्यों परमेश्वर बिलाम के खिलाफ तलवार लिए हुए खड़े रहे? ஆண்டவர்ட்ட கேக்குற, ஆண்டவரே இவங்க கூட போகலாமா போக கூடாதா? परमेश्वर से पूछता है, परमेश्वर इनके साथ में जाऊं कि नहीं जाऊं? கர்த்தர் என்ன சொன்னார்? போகாத. परमेश्वर क्या कहे? तू मत जा। இரண்டாம் முறை அவர்கள் வந்தபோது அவர்களிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே போகலாமா? दूसरी बार जब ये लोग आए तो फिर से परमेश्वर से पूछता है कि परमेश्वर में जाऊं क्या? தேவ சித்தத்தை அறிந்த பிறகும் परमेश्वर की इच्छा मर्जी को जानने के बाद மறுபடியும் தன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக தேவனை கட்டாயப்படுத்தினார். दोबारा उसकी खुद की इच्छा पूरी करने के लिए परमेश्वर पे जबरदस्ती किया। தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி நடந்தால், परमेश्वर की इच्छा क्या है उसे जानकर उसके अनुसार चलोगे तो தேவனுடைய கரம் நம்மோடு சாதகமாவே இருந்து கொண்டிருக்கும். परमेश्वर का हाथ हमारे लिए हमारे पक्ष में रहेगा। அல்லேலூயா, हालेलुया। தேவ சித்தத்துக்கு நாம் எதிர்த்து போகும்போது, परमेश्वर की इच्छा के खिलाफ जब हम जाते हैं, தேவன் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கரம் நமக்கு எதிராக நிற்கிறதை நாம் காண முடியும். परमेश्वर का हाथ हमारे विरोध है, उसे हम देख सकते हैं। சிலர் சொல்லுவாங்க, கர்த்தரே எனக்கு எதிரா வந்துட்டார். कुछ लोग कहते परमेश्वर ही मेरा विरोध करने आ गए। அவர் எதிரா வர்றதுக்கு விரும்பலங்க. वो विरोध में आना नहीं चाहते। அவர் உனக்கு சாதகமா தான் இருக்க விரும்புகிறார். वो तेरे ही पक्ष में रहना चाहते हैं। அவர் உன்னை அவருடைய செட்டைக்குள்ளே தான் மறைக்க விரும்புகிறார். वो तुझे अपने पंखों के नीचे ही रखना चाहते हैं। அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ளே தான் மூட விரும்புகிறார். वो तुझे उनके हाथों की छाया में छिपाना चाहते हैं। ஆனா நீ தேவ சித்தத்தை விட்டு விலகி ஓடும்போது, लेकिन तू परमेश्वर की मर्जी को छोड़कर दूर जाते समय மறுபடியும் அவருடைய சித்தத்துக்குள்
உன்னை கொண்டு வருவதற்காக உனக்கு எதிரே அவர் நிற்கிறார். दोबारा तुझे उनकी इच्छा मर्जी में ले आने के लिए वो तेरे खिलाफ खड़े हैं. யோனாவை பார்த்து சொன்னார், योना को देखकर कहे நினிவேக்கு போ. निनेवे में जा. இவன் எங்க போனா? ये कहां पर गया? தர்சீசுக்கு போவதற்கு கப்பல் ஏறினா. ये दर्शीश में जाने के लिए जहाज पर चढ़ लिया. என்ன நடந்துச்சு? क्या हुआ? தூக்கி கடல்ல தூக்கி போட்டார். बाद में उसे उठा के समुद्र में फेंक दिए. எங்க போட்டாரு? कहां पर डाले? 3 நாள் கடல் மச்சிக்குள்ளால, மச்சிக்க வயித்துக்குள்ளால. 3 दिन समुद्र के मछली के पेट के अंदर. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அங்கிருந்து ஆண்டவரை கூப்பிடுற, ஆண்டவரே இனி நான் நினிவேக்கு போறேன். वहां से परमेश्वर को पुकारता कहता मैं अभी निनेवे जाऊंगा. ஆண்டவர் தூக்கி இவனை கடல்ல போடலன்னா இவன் தர்சீசுக்குலாம் போயிருப்பான். परमेश्वर उठाकर उसे समुद्र में नहीं डाले होते तो दर्शिश गया होता. அவன் தர்சீசுல போய் என்ன பண்ண போறான்? वो दर्शिश में जाके क्या करने वाला है? தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாது. भविष्यवाणी नहीं कह सकता. அங்க போய் அவன் கலங்கு தான் விக்கணும். वहां पर जाके उसे जो ये आलू बटाटा ही बेचना पड़ेगा. Hallelujah. Hallelujah. அவன் தீர்க்கதரிசி இல்ல. वो तो भविष्य रखता है ना. அவன் எங்க போணும்னு தீர்மானம் பண்ண வேண்டியது ஆண்டவர் இல்ல. उसे कहां जाना है उसे फैसला करने वाला परमेश्वर है ना. நம்ம வழிகளை தீர்மானம் பண்ண வேண்டியவர் கர்த்தர். तो हमारे रास्ता मार्ग को फैसला करने वाला परमेश्वर. அவருடைய பாதை நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். उनका रास्ता मार्ग हमारे लिए आशीषित रहेगा. ஆனா அவருடைய வழியை விட்டு நம்ம விலகி போக தீர்மானம் பண்ணும்போது தான் பிடிக்கிறார். क्योंकि जब हम उनके रास्ते से भटक कर दूर जाना चाहते हैं तभी परमेश्वर में पकड़ते हैं. சில பிள்ளைகள் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது कुछ बच्चे रोड पर चलते समय அம்மா கையை தான் பிடிச்சிட்டு இருக்கோம். मम्मी उसका हाथ पकड़ी रहेगी. ஆனா लेकिन அம்மா கூட நடந்து வராம அடம் பிடிச்சு வேற வழிக்கு போக நினைச்சா मम्मी के साथ में नहीं आना, जिद पकड़ कर दूसरे एक रास्ते में जाना चाहेगा तो இந்த அம்மா மெதுவா பிடிப்பாங்களா ஜோரா கையை பிடிப்பாங்களா? ये माँ मम्मी जोर से पकड़ेगी या धीरे से पकड़ेगी हाथ को? அதுதான் ஆண்டவர் செய்கிறார் சில நேரத்துல. उसे ही परमेश्वर कुछ समय हमारे साथ करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. மூணாவது காரியம், तीसरा कार्य, தீர்க்கதரிசன வரத்தை கூலிக்காக பயன்படுத்தினவர். भविष्यवक्ता के वरदान को दक्षिणा கூலி के लिए इस्तेमाल किया. ஆமென். आमीन. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற எந்த வரங்களையும் கூலிக்காக பயன்படுத்த கூடாது. हमें परमेश्वर दिया हुआ कोई भी वरदान கூலி दक्षिणा के लिए इस्तेमाल नहीं करना है. Praise the Lord. Praise the Lord. ஆமென். आमीन. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். मुफ्त में पाए हो मुफ्त में बांटो. போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன். पिछले हफ्ते एक वीडियो देखा. பிரசங்கம் எல்லாம் ப்ராடக்ட் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ये प्रचार पूरा एक प्रोडक्ट कर कर कहता है. நேர தூக்கி போடணும். उसे सीधे से उठा के डालना है. ப்ராடக்ட் நாங்க விக்கிறோம் அப்படின்னு பிரசங்கம் பாமன் சொல்றான். वो जो है प्रचार करता है कि प्रोडक्ट को हम बेच रहे हैं. எனக்கு கிடைச்ச பாட்டெல்லாம் ப்ராடக்ட். मेरे को जो भी गीत मिला वो प्रोडक्ट है. எனக்கு கிடைச்ச பிரசங்கம் எல்லாம் ப்ராடக்ட். मेरे को जो भी प्रचार मिला वो प्रोडक्ट है. பைசா கொடுத்து தான் வாங்கணும்னு ஒருத்தன் யூடியூப்ல போட்டுருக்கான். उसे पैसा देकर ही खरीदना है कर एक ने यूट्यूब में डाला है. இதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பின் நாள்ல தான் ஆண்டவர் செய்கிறது தெரியும். इन सबको न्याय के दिन ही परमेश्वर क्या करेंगे वो पता चलेगा. ஆமென். आमीन. கர்த்தர் இலவசமா தான் தர்றார். परमेश्वर मुफ्त में ही देते. நான் எங்க போய் உட்கார்ந்து பிரசங்கத்தை வாங்கிட்டு வந்தேன்? मैं कहां पर जाके बैठ के प्रचार को लेकर आया? அவர் தரதுக்கு தான் நான் பிரசங்கம் பண்றேன். वो जो दे रहे उसे ही प्रचार कर रहा हूं. நான் அவருக்கு பணம் கொடுத்தெல்லாம் கொண்டு வரலங்க. मैं उनको पैसा देकर सब खरीद के नहीं लाया. Praise the Lord. Praise the Lord. நல்ல கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. मुफ्त में पाए हो मुफ्त में बांटो. அந்த தீர்க்கதரிசி वो भविष्यवक्ता வரத்தை கூலிக்காக பயன்படுத்த தீர்மானம் பண்ணினார். वरदान को கூலி दक्षिणा के लिए इस्तेमाल करने का प्रयास किया. அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு எதிரே பட்டயத்தோட நின்றார். इसीलिए परमेश्वर उसके खिलाफ तलवार लिए हुए खड़े रहे. நான்காவது போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். चौथा पिछले हफ्ते मैंने कहा था. நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தில் சொல் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்ம என்ன பேச போறோம் என்ன செய்ய போறோம்ன்றது அவருக்கு தெரியும். हमारा परमेश्वर हमारे हृदय में बात आने से पहले हम क्या बोलने वाले क्या कहने वाले उसे उनको मालूम है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஏமன் ஸ்தோத்திரம் பிலேயாமுடைய இருதயம் எப்படி இருந்தது? बिलाम का हृदय कैसा था? இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது பாவத்தில் விழ செய்து விட வேண்டும். इस्राएली लोगों को कैसे भी पाप में गिरा देना है. ஆகவே அவர்களுக்குள் விபச்சாரிகளை அனுப்பினார். इसीलिए उनके बीच व्यभिचार करने वालों को भेजे. அவர்களுக்குள் விக்கிரக ஆராதனை செய்ததான வாமன் ஸ்தோத்திரம் அந்த அதற்கு படைத்ததான
விக்கிரகமான பொருட்களை சாப்பிடுவதற்கு கொடுத்து அனுப்பினார். और उनको मूर्तियों को चढ़ाए हुए चीजों को खाने के लिए बेच दिए. ஆமென். பிலேயாமுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்தபடினாலே தான் உருவின பட்டயத்தோடு எதிர்த்து நின்றார். बिलाम के हृदय को परमेश्वर जानते थे, इस वजह से वो तलवार लिए हुए उसके रास्ते में खड़े रहे. இன்றைக்கு கடைசியா ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். आज अंतिम एक बात को कहकर आज मैं खत्म करना चाहता हूं. என்னாகமத்தின் புத்தகம் गिनती का पुस्तक 23வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. 23वें अध्याय में हम पढ़ते समय कहा गया है. ஏமன் ஸ்தோத்திரம், இஸ்ரவேல்களை சபிக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் ஏமன் பிலேயாமுக்கு இருந்தது. इस्राएलियों को श्राप देना है, ऐसा विचार बिलाम के अंदर था. இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு அவன் பிரயாசப்பட்டார். इस्राएली लोगों को श्राप देने का वो प्रयास किया. ஏமன் ஸ்தோத்திரம், அதற்காக அவன் என்ன செய்கிறான்? उसके लिए वो क्या करता है? மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கிடத்தில் சொல்கிறான், मोआब देश के राजा बालाक से कहता है, பலிபீடங்களை நீர் கட்டும், वेदी को तुम बांधो, ஆடு மாடுகளை அதிலே பலி செலுத்த வேண்டும், भेड़ बकरी बैल को बलि चढ़ाओ. ஏமன் இப்படி அவன் பெரிய வேலைகளை அவன் செய்வதற்காக கடந்து போகிறார். ऐसे एक बड़े काम को करने के लिए वो जाता है. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. அவனுடைய நோக்கம் என்ன? उसका मकसद क्या है? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் इस्राएली प्रभु परमेश्वर இஸ்ரவேல் ஜனங்களை வெறுத்து விட வேண்டும். इस्राएली लोगों से नफरत करना चाहिए. அவர்களை கர்த்தர் ஒதுக்கி விட வேண்டும். उन्हें परमेश्वर दूर कर देना चाहिए. மோவாபியருக்கு புறஜாதிகளுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். और मोआबी लोग अन्य जाति के लोग का आदर बनकर रहना चाहिए. இதற்காகத்தான் அவன் மிகவும் பிரயாசப்படுகிறான். इसीलिए बहुत ही प्रयास करता है. அப்ப तब இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேவ ஜனத்தை மனதார வெறுத்தான். तब इसने क्या किया? परमेश्वर के लोगों को मन से नफरत किया. என்ன செய்தான்? क्या किया? தேவ ஜனத்தை, என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, தேவ ஜனத்தை மனதார அவன் வெறுத்தபடினால் கர்த்தர் அவனுக்கு எதிரே உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்தார். वो परमेश्वर के लोगों से मन से नफरत किया. इस वजह से परमेश्वर तलवार लिए हुए उसका सामना किए. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் பலிபீடங்களை கட்டி அங்கே போய் நிற்கிறார். ये वेदी को बांधकर वहां पर जाके खड़ा है. கர்த்தர் வருகிறார். परमेश्वर आ रहे हैं. இவனுடைய நோக்கம் என்ன? इसका मकसद क्या है? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டாம். परमेश्वर इस्राएली लोग को श्राप देना चाहिए. கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? लेकिन परमेश्वर आकर क्या करते हैं? தேவன் ஸ்தோத்திரம், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். उन्हें आशीष देते हैं. அவர்களை उन्हें ஆசீர்வதிக்கிறார். आशीष देते हैं. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஏவன் ஸ்தோத்திரம், ஏவன் உடனே இவனுக்கு எரிச்சலா இருக்கு. तुरंत इसको जलन आई. அவர்களை சபிக்கலாம் வந்தேன். उन्हें श्राप देने के लिए तो मैं आया था. ஆண்டவர் இவர்களை வெறுக்கணும்னுலாம் நான் நினைச்சேன். परमेश्वर ने नफरत करना चाहिए करके तो मैं सोचा था. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெறுக்கவே இல்லையே. लेकिन परमेश्वर इस्राएल लोगों से नफरत नहीं किए. சபிக்கவே மாட்டேங்கிறாரே. वो तो उन्हें श्राप ही नहीं दे रहे. ஆமென், ஆமென். இஸ்ரவேல் என்பது தேவஜனம். इस्राएल जो है परमेश्वर की प्रजा है. தேவ ஜனத்தை ஆண்டவர் ஒருபோதும் வெறுக்க மாட்டார். परमेश्वर की प्रजा से परमेश्वर कभी नफरत नहीं करेंगे. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் வெறுப்பதே இல்லை. परमेश्वर की आराधना करने वाला जिसने आकाश और पृथ्वी को बनाया है, वो उनसे कभी नफरत नहीं करता. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வெறுக்க மாட்டார். கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கையை வேற யாரும் கொண்டு போக மாட்டாங்க. கர்த்தர் உங்களை வெறுக்க மாட்டார். ஆமென். என்ன செய்ய மாட்டார்? परमेश्वर आपसे नफरत नहीं करेंगे. அல்லேலூயா, हालेलुया. இவன் எண்ணமெல்லாம் என்ன? இவர்களை சபிக்க வேண்டாம். इसका सोच पूरा क्या है? इन्हें श्राप देना चाहिए. கர்த்தர் அவர்களை வெறுத்து விட வேண்டாம். परमेश्वर उनसे नफरत करना चाहिए. கர்த்தர் உங்களை சபிக்கிறதுக்கு ஆலயத்துல கொண்டு வந்திருக்காரு. परमेश्वर आपको श्राप देने के लिए आपको कलीसिया में लेकर आए क्या? சாபத்தை வாங்குறதுக்கா பைசா கொடுத்து வந்தீங்க? श्राप को लेने के लिए आप पैसा दे के आए क्या? நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன்.
हमारा परमेश्वर में आशीष करते हैं। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை வெறுத்து தள்ளி விட மாட்டார். परमेश्वर हमसे नफरत करके दूर नहीं करेंगे। ஆண்டவர் சொல்லிருக்கா, परमेश्वर कहेंगे தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். माता पिता तेरा हाथ छोड़ दे तो भी मैं तुझे साथ में मिला लूंगा। கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்திடலாமே. अच्छे से ताली बजाकर परमेश्वर की महिमा कीजिए। அல்லேலூயா. हालेलुया। உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். दुनिया तेरा हाथ छोड़ दे तो भी मैं तेरा हाथ नहीं छोड़ूंगा करके कहेंगे। உலகத்தின் முடிவு வரை இந்த நான் உன்னோடு கூட இருப்பேன். दुनिया जगत के अंत तक मैं तेरे साथ में रहूंगा। உன்னை திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். मैं तुझे अनाथ नहीं छोड़ूंगा करके कहेंगे। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஏமன் பிலேயாமுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெறுத்து விட வேண்டாம். बिलाम का मकसद क्या है कि परमेश्वर इस्राएली लोगों से नफरत करना चाहिए। ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க परमेश्वर उन्हें आशीष करते மறுபடியும் ஆண்டவர் சபிக்க மாட்டாரா என்று சொல்லி பலிபீடங்களை கட்டி அதற்கு நேராக நின்று கொண்டிருக்கிறார். दोबारा परमेश्वर उन्हें श्राप नहीं देंगे क्या कर वो वेदी को बांध कर खड़ा है। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். एक बात ध्यान से समझिए। நீங்களும் நானும் ஒருபோதும் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது. आप और मैं कभी भी परमेश्वर के लोगों के विरुद्ध नहीं उठना है। தேவ பிள்ளைகளை நாம் நேசிக்க வேண்டும். परमेश्वर के बच्चों से हमें प्रेम करना है। எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். सभी से हमें प्रेम करना है। தேவ பிள்ளைகளை அதிகமா நேசிக்கணும். लेकिन परमेश्वर के बच्चों से अधिक प्रेम करना है। தேவ பிள்ளைகளோடு அதிகமான ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். परमेश्वर के बच्चों के साथ अधिक संगति रखना आवश्यक है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தேவ ஜனத்தை நேசிக்கும் இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும். परमेश्वर की प्रजा लोगों से प्रेम करने का हृदय हमारे अंदर होना चाहिए। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है मालूम है क्या? தேவ ஜனங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். परमेश्वर के लोग परमेश्वर की प्रजा उनके नजर में अनमोल है। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். யாரு யாரு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா? आप और मैं परमेश्वर की नजर में अनमोल है। சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. जकरिया के पुस्तक के दूसरे अध्याय के 8वें वचन को पढ़कर देखिए। அங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, वहां पर परमेश्वर इस्राएली लोग को देखकर कह रहे, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். तुम्हें जो छूता है वो मेरे आंखों की पुतली को छूता है। ஹalleluya. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். तुम्हें जो छूता है वो उनकी आंखों की पुतली को छूता है। அப்ப தேவ பிள்ளையே, तो परमेश्वर के बच्चे, உங்களையும் என்னையும் ஒருவன் தொடுவாரானால் आपको और मेरे को एक व्यक्ति छुएगा तो அவன் யாரை தொடுகிறான்? वो किसे छू रहा है? கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். परमेश्वर की आंख की पुतली को छू रहा है। யாரை தொடுகிறான்? किसे छू रहा है? கர்த்தருடைய परमेश्वर की கண்மணியை. आंखों की पुतली को। ஹalleluya. हालेलुया। கண்மணினா என்னது? आंखों की पुतली मतलब क्या? நம்ம பிள்ளையை பார்த்து சொல்லுவோம், கண்மணியே. हमारे बच्चों को देख करके तो आंखों का पुतली है। கண்மணி அந்த கண்மணி இல்ல, वो आंखों की पुतली नहीं। நமக்கு உள்ளால இருக்கு பாருங்க இந்த கருவளையம், हमारे लिए देखो आंख के अंदर जो गोल सा है ना, அதைத்தான் கண்மணின்னு சொல்லுவாங்க. उसे आंख की पुतली कहते हैं। கண்மணியை யாராவது தொட வந்தா இமை மூடுது. ये आंख की पुतली को कोई छूने आता है तो ये जो है बंद कर देता है। சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இமைக்கு. उसको उस आंख को बताने की जरूरत ஏ नहीं। உன்னை குத்தவாரா மூடிக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. अरे कोई तो तेरे को घुसाने आ रहा है तू बंद कर ले, ऐसे बोलने की जरूरत नहीं। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। தானாவே மூடிடுது. अपने आप बंद कर लेता है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। தேவ ஜனத்தை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான். जो परमेश्वर के लोगों को छूता है वो परमेश्वर की आंखों की पुतली को छूता है। தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பினவன் ரட்சிக்கப்படுவான், இல்லைன்னா அவன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். परमेश्वर के बच्चों के विरुद्ध जो उठता है या तो वो उद्धार पाएगा, नहीं तो उसका जीवन समाप्त होगा। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஒருவரும் நின்றதில்லை, இதுவரைக்கும் நின்றதில்லை. इस्राएलियों के विरुद्ध उठने वाला कोई भी व्यक्ति या राज्य आज के दिन तक नहीं रुका है। அதே அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்கிறது, उसी अध्याय के 5वें वचन में कहा गया है, நான் அதை சுற்றிலும் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து मैं उसके चारों ओर आग की शहरपनाह ठहरूंगा, அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். और उसके बीच में महिमा के साथ तेज में होकर दिखाऊंगा कर। தேவ ஜனங்களை சுற்றிலும் தேவன் அக்கினி மதிலாக இருப்பார். तो परमेश्वर के लोगों को घेर कर चारों तरफ वो अग्नि की शहरपनाह बनकर रहेंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்மை சுற்றிலும் ஆண்டவர் எப்படி இருப்பாராம்? हमें घेर कर परमेश्वर कैसे रहेंगे? அக்கினி மதில்.
अग्नि की दीवार शहरपना बनकर ஆமென் आमीन ஏமன் ஸ்தோத்திரம் அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் उसके बीच में महिमा तेजोमय के साथ दिखाई देंगे करकर அப்ப तब தேவ பிள்ளைகள் தேவனுடைய கண்மணிகள் तो परमेश्वर के बच्चे परमेश्वर की आंखों की पुतली है அப்ப அவர்களுக்கு எதிராக எழும்புகிறதை தேவன் விரும்பவில்லை तो उनके विरुद्ध कोई भी उठेगा उसे परमेश्वर पसंद नहीं करते தேவ ஜனங்களுக்கு எதிராக எழும்புகிறவன் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டாகும் परमेश्वर की प्रजा के विरुद्ध जो उठते हैं उनके ऊपर परमेश्वर का क्रोध भड़कता है இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் इस्राएली लोग परमेश्वर के लोग ஏவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இந்த பிலேயாம் எழும்ப தீர்மானம் பண்ணினபடியால் தேவனுடைய கோபம் அவனுக்கு எதிராய் கடந்து வருகிறது यही इस्राएलियों के विरुद्ध ये बिलाम उठने का प्रयास के वजह से परमेश्वर का क्रोध उसके ऊपर भड़का Praise the Lord. Praise the Lord. இவனுடைய விருப்பம் என்ன इसकी इच्छा चाहत क्या थी தேவ ஜனத்தை எப்படியாவது சபிச்சிரணும் परमेश्वर की प्रजा को कैसे भी श्राप देना है அதுக்காக அவன் என்ன பண்றான் தெரியுமா उसके लिए वो क्या करता है मालूम है क्या தேவனுக்கே லஞ்சம் கொடுக்க பிரயாசப்படுறான் परमेश्वर को ही रिश्वत घूस देने का प्रयास किया பலி செலுத்துறான் बलि चढ़ाता है எத்தனை பலி பாருங்க कितना बलि देखिए ஒரு பலிபீடத்தில் 7 ஆடு 7 மாடு एक वेदी पर 7 भेड़ 7 गाय Praise the Lord. प्रेज द लॉर्ड பலியை செலுத்தி லஞ்சம் கொடுத்தாலாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பாரா बलि चढ़ा के रिश्वत घूस देंगे तो भी परमेश्वर इस्राएलियों को श्राप देंगे क्या பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க बगल वाले का हाथ पकड़ நம்முடைய ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்தெல்லாம் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது हमारे परमेश्वर को रिश्वत या घूस देकर कोई भी कार्य साबित नहीं कर सकते Praise the Lord. प्रेज द लॉर्ड Hallelujah. हालेलुया சிலர் என்ன நினைக்கிறாங்க நிறைய ஆண்டவருக்கு கொடுத்த ஆண்டவர் ரொம்ப நேசிப்பாரோ कुछ लोग क्या सोचते हैं मैं बहुत ज्यादा परमेश्वर को दूंगा तो परमेश्वर बहुत प्यार करेंगे क्या உன் காணிக்கையை விட கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறது உன் இருதயம் तेरे दान से भी परमेश्वर अंगीकार करने वाला तेरा हृदय है உன் இருதயம் तेरा हृदय Hallelujah. हालेलुया காணிக்கை கொடுத்தெல்லாம் ஆண்டவரை சமாதானப்படுத்த முடியாது अरे दान देकर तुम परमेश्वर को शांत नहीं कर सकते நம்ம ஆண்டவர் லஞ்சம் வாங்குற ஆண்டவர் எல்லாம் கிடையாது हमारा परमेश्वर रिश्वत घूस लेने वाला परमेश्वर नहीं है ஆனா இவன் அதைத்தான் செய்யறதுக்கு பிரயாசப்பட்டான் लेकिन ये यहाँ पर वही करने का प्रयास किया பலிகளை செலுத்தி தேவனை தன் பக்கம் திருப்புவதற்கு பிரயாசப்படுகிறார் बलि को चढ़ाकर परमेश्वर को अपनी तरफ मोड़ने का प्रयास किया ஆனால் लेकिन எத்தனை பலிகள் செலுத்தினாலும் ஆண்டவர் மாறவே இல்லை वो कितने भी बलि चढ़ाए परमेश्वर नहीं बदले ஆண்டவர் செய்ய நினைத்த காரியத்தை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் परमेश्वर जो कार्य करने को ठाने थे उसी कार्य को उन्होंने किया Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க अच्छे से जान लीजिए இவருடைய விருப்பம் என்ன इसकी इच्छा क्या है ஆண்டவரை தன் பக்கம் திருப்பி இஸ்ரவேல் ஜனங்களை சபித்து விடலாம் என்று நினைக்கிறார் परमेश्वर को अपनी तरफ मोड़ कर जो है इस्राएलियों को श्राप देना है कर தேவ பிள்ளைகளே परमेश्वर के बच्चों நம்முடைய ஜெபத்துல ஒருத்தரையும் சபிச்சு ஜெபம் பண்ணிர கூடாதுன்னு हमारे प्रार्थनाओं में किसी को भी श्राप देके प्रार्थना मत करो என்ன செய்ய கூடாது क्या नहीं करना है ஆசீர்வதிச்சு தான் ஜெபம் பண்ணணும் आशीष करके ही प्रार्थना करना है ஆமென் आमीन இயேசு சொல்லி இருக்கார் यीशु ने कहा है உனக்கு விரோதமாய் எழும்பினவனையும் ஆசீர்வதி तेरे खिलाफ जो उठाए ना उसे भी तो आशीष कर உன்னை அடிச்சவனையும் ஆசீர்வதி जिसने तेरे को मारा ना उसे भी आशीष உன்னை कर சபிச்சவனையும் ஆசீர்வதி और जिसने तेरे को श्राप दिया ना उसे भी आशीष कर உனக்கு மந்திரவாதம் செய்தவனையும் ஆசீர்வதி तेरे तेरे खिलाफ जो जादू मंत्र टोना के ना उसे भी आशीष कर உன் வாழ்க்கையை கெடுக்க வந்தவனையும் ஆசீர்வதி तेरे जीवन को बिगाड़ने के लिए जो है ना उसे भी तो आशीष कर ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதிருங்கள்னு வேதம் சொல்லுகிறது आशीष कीजिए श्राप मत दीजिए करके पवित्र शास्त्र कहता है ஹalleluya हालेलुया சத்தமா ஹalleluya சொல்லுங்க जोर से हालेलुया बोलिए நம்ம ஜெபத்தில் ஒருவரையும் சபித்து நாம் ஜெபிக்க கூடாது तो हमारे प्रार्थनाओं में किसी को भी श्राप देकर हमें प्रार्थना नहीं करना है வேதம் சொல்லுகிறது वचन कहता है பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் बलि चढ़ाने से बढ़कर बात मानना मुख्य है ஆமென் आमीन 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்போது पहले शामुएल के पुस्तक के 15वें अध्याय के 22वें वचन को पढ़ेंगे तो 1 Samuel chapter 15 verse 22 पहले शामुएल का 15वां अध्याय का 22वां वचन அங்க சொல்லப்பட்டிருக்கு वहां पर कहा गया है ஏமன் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் परमेश्वर की आवाज को मानने से बढ़कर சர்வாங்க தகன பலிகளும் मेल बलियां கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ क्या वो उन्हें प्रसन्न होगा பலியை பார்க்கிலும் बलि चढ़ाने से बढ़कर கீழ்ப்படிதலும் बात मानना ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் और भेड़ों की
चर्बी से जोगे बात को सुनना मुख्य है। அப்ப பைபிள் என்ன சொல்லுது? तो बाइबल क्या कहता நீ है? பலி கொடுக்கிறத காட்டிலும் तू बलि चढ़ाने से बढ़कर ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது தான் உத்தமம்னு ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर की बात मानना ही उत्तम है कर कर। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சவுல் ராஜாவை பார்த்து சொன்னாரு, परमेश्वर शाऊल राजा को देख कर कहे, அமலேக்கியரை மொத்தமா அழிச்சிரணும்பா. अमलेक के लोग को पूरी तरह से तो नाश कर दे। அவனுடைய ஆடு மாடுகள் उनके गाय भेड़ बकरी ஒன்னையும் வச்சிருக்க கூடாது, किसी को तू मत छोड़, எல்லாத்தையும் அழிச்சிரணும். सभी को तू नाश कर दे। ஆனா சவுல் ராஜா என்ன பண்ணா? लेकिन शाऊल राजा ने क्या किया? அமலேக்கியர் இடத்துல யுத்தத்துக்கு போனா, अमलेकियों के खिलाफ युद्ध के लिए गया। ஆனா இவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? लेकिन इसने एक कार्य किया, क्या किया मालूम है क्या? இவன் ஸ்தோத்திரம், இவன் யுத்தத்தில் ஜனங்களை அழிச்சான். युद्ध में लोगों को नाश किया। ஆனா முதல் தரமான ஆடு மாடுகளை எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்தான். लेकिन पहले किस्म के जो भी गाय भेड़ बकरी आती उन्हें पकड़ के ले आया। ராஜாவையும் உயிரோட பிடிச்சிட்டு வந்துட்டான். और उनके देश के राजा को भी जिंदा पकड़ के ले आया। கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. परमेश्वर शामुएल भविष्यद्वक्ता को भेज रहे। தீர்க்கதரிசி அனுப்பி கேக்குறாரு, भविष्यद्वक्ता को भेजकर पूछ रहे, நான் சொன்னதெல்லாம் செய்துட்டியப்பா? मैंने जो भी तुझसे कहा था तूने कर दिया क्या? சவுல் ராஜா சொல்றான், எல்லாம் செய்துட்டேன். शाऊल राजा कहता हाँ मैंने सब कर दिया। அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி கேக்குறாரு, तो शामुएल भविष्यद्वक्ता पूछ रहे, அங்க ஆடு மாடுகளின் சத்தம் கேக்குதே. वहां पर से भेड़ बकरी गाय का आवाज सुनाई दे रहा है। அவன் என்ன சொன்னான் தெரியுமா? उसने क्या कहा मालूम है क्या? இதெல்லாம் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு முதல் தரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ये सब परमेश्वर के लिए बलि चढ़ाने के लिए पहले किस्म की चीज को ले आया हूँ। கர்த்தர் என்ன சொன்னார்? परमेश्वर क्या कहते? எல்லாத்தையும் அழிச்சிரு, सभी को तू नाश कर, எல்லாத்தையும் सभी को உயிரோட ஒண்ணையும் வைக்காத. जिंदा एक को भी मत रख। ஆனா சவுல் ராஜா என்ன பண்றான்? लेकिन शाऊल राजा क्या करता है? ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு வந்து गाय भेड़ बकरियों को पकड़ के आकर ஆண்டவருக்கு பலி செலுத்த கொண்டு வந்தேன் அப்படின்றாரு. परमेश्वर के लिए बलि चढ़ाने के लिए आया कर कर कहता है। அப்பதான் கர்த்தர் சவுல் ராஜாவிட்ட சொல்றாரு, तभी परमेश्वर शाऊल राजा से कहते, எப்பா देख நீ கொடுக்கிற பலியை காட்டிலும் तू जो बलि देता है என் சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறது தான் உத்தமம். मेरी बात को मानना ही उत्तम है। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, நீங்க கொடுக்கிற காணிக்கையை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் மேன்மையானது. तुम जो दान देते हो उससे भी परमेश्वर का बात मानना ही उत्तम है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। ஏவன் ஸ்தோத்திரம். இந்த பிலேயாம் என்ன செய்கிறான்? ये बिलाम क्या करता है? பலிகளை செலுத்தி விட்டு கர்த்தரை சந்திக்க போகிறார். बलि चढ़ाकर परमेश्वर से मिलने जाता है। ஆமென், आमीन। ஏவன் ஸ்தோத்திரம். பிலேயாம் பாலாக் ராஜா இங்க பலிகளை செலுத்திட்டு இருக்கிறான். बालाक राजा यहाँ पर बलि चढ़ा रहा है। பலி செலுத்திட்டு இருக்கும்போதே பிலேயாம் தனியே போய் கர்த்தரை சந்திக்க போகிறான். बलि चढ़ाने के समय में बिलाम अकेले जाकर परमेश्वर से मिलने गया। பிலேயாமுக்கு ஒரு அறிவு மட்டும் இருந்துச்சு. बिलाम के अंदर एक समझ था, ஏவன் தனியா போய் ஆண்டவரை சந்திக்க வேண்டாம், अकेले जाके परमेश्वर से मिलना है। பக்கத்துல கையை பிடிச்சவங்க, எவ்வளவு சேர்ந்து ஜெபம் பண்ணாலும் தனி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை காண முடியும். कितना भी साथ मिलके प्रार्थना कर लो, अकेले जाके प्रार्थना करते समय परमेश्वर से जवाब जरूर मिलता है। ஆமென், आमीन। இப்ப ஆமென் ஸ்தோத்திரம். பாலாக்கின் ஆட்கள் எல்லாம் இங்க பலிபீடம் கட்டுறாங்க. अब बालाक के लोग जो भी यहाँ पर वेदी बांध रहे, 7 பலிபீடம், 7 वेदी, அங்க 7 ஆடுகள் 7 மாடுகளை பலி செலுத்துகிறார்கள். वहाँ पर 7 भेड़ और 7 गाय को बलि चढ़ा रहे। எதுக்காக பலி செலுத்துகிறார்கள்? किसके लिए बलि चढ़ा रहे? ஆண்டவர் இறங்கி வர வேண்டும். परमेश्वर उतर कर आना चाहिए। அல்லேலூயா, हालेलुया। பிலேயாம் தீர்க்கதரிசி என்ன செய்றாரு? बिलाम भविष्यद्वक्ता क्या कहता है? தனியாக போகிறார். अकेले जाते, தனியாக போய் ஆண்டவரே நீர் என்னோடு பேச வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். अकेले जाकर परमेश्वर आप मुझसे बात कीजिए करके प्रार्थना करता है। தனியாக போய் தேவனை சந்திப்பதற்கு கடந்து போகிறார். अकेले जाके परमेश्वर से मुलाकात करने जाता है। இவன் தனியாக போகிற இடத்தில் கர்த்தர் வந்தார். ये अकेला जहाँ पर गया था वहाँ पे परमेश्वर आए। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए। பிலேயாம் बिलाम கர்த்தருக்கு பலி செலுத்தினதும், परमेश्वर की बलि चढ़ाया। பிலேயாம் बिलाम கர்த்தரை சந்திக்க போனதும் परमेश्वर से मिलने गया, தவறான நோக்கத்திற்காக போனான். गलत मकसद के लिए गया। அதனால தான் கர்த்தர் உருவின பட்டயத்தோட எதிர்த்து நின்றார். इसीलिए परमेश्वर हाथों में तलवार लिए उसके सामने खड़े रहे। ஹல்லேலூயா, हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। எதுக்காக போனா? किसके लिए गया? இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கணும் ஆண்டவர்.
इस्राएली लोगों को परमेश्वर श्राप देना चाहिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஆனா लेकिन இங்க நின்னுகிட்டே இருக்க ஆண்டவரே நீர் என்னோட பேசும். यहाँ पर खड़ा है कि परमेश्वर मुझसे बात कीजिए। மனசெல்லாம் சொல்லுது ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சிருங்க சபிச்சிருங்க சபிச்சிருங்க. उसका मन पूरा कह रहा है कि परमेश्वर आप इस्राएलियों को श्राप दे दीजिए, श्राप दे दीजिए, श्राप दे दीजिए। ஆனா ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? लेकिन परमेश्वर क्या कर रहे हैं? தேவன் परमेश्वर தேவ பிள்ளைகள் மேல் உள்ள திட்டத்தை பிலேயாமுக்கு வெளிப்படுத்தினார். परमेश्वर के बच्चों के ऊपर जो परमेश्वर की योजना थी उससे बिलाम को प्रकट किए। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। இவன் திட்டம் இவனுடைய தீர்மானம் ஆண்டவரை சந்தித்த தீர்மானம் தவறானதுதான். ये जो फैसला करके परमेश्वर से मिलने गया वो गलत था। ஆனாலும் ஆண்டவர் பேசினார். फिर भी परमेश्वर से बात किए। ஆனாலும் ஆண்டவர் फिर भी परमेश्वर பேசினாரா இல்லையா? बात किए कि नहीं किए? பேசினார். बात किए। வந்து பிலேயாமை சந்தித்தார். आके बिलाम से मुलाकात किए। பிலேயாமுடைய வாயிலே வார்த்தைகளை போட்டார். बिलाम के मुंह में बातों को दिए। Praise the Lord. Praise the Lord. ஆனா அவன் விரும்பின வார்த்தை வரல. लेकिन वो जो चाहता था वो बात नहीं आई। கர்த்தருடைய விருப்பத்தின் வார்த்தை வெளிப்பட ஆரம்பித்தது. परमेश्वर की इच्छा से बातें प्रकट हुई। ஆமென். आमीन। இன்னைக்கும் சிலர் பாத்தீங்கன்னா சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் आज भी देखेंगे तो कुछ लोग बहुत ही बेकार का जीवन जीते तो भी, வேதத்துக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் वचन के विरोध जीवन जीते तो भी, ஏன் அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். क्यों परमेश्वर उन्हें इस्तेमाल करते करके आपके अंदर एक सवाल हो सकता है। நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? मैं जो बोल रहा हूँ कितने लोग को समझ में आ रहा है? சிலர் மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். कुछ लोग बहुत ही बेकार बुरा जीवन जीते, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். जो परमेश्वर को पसंद नहीं वैसा जीवन जीते, ஆனா ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவார். लेकिन परमेश्वर उन्हें इस्तेमाल करते। அவங்களுக்கு தீர்க்கதரிசன வரம் இருக்கும். उनको भविष्यवाणी का वरदान रहता है, அவங்க சுகமாக்குவாங்க. वे चंगा करते हैं, அவங்க பிசாசுகளை துரத்துவாங்க. वे शैतान को भगाते हैं। அது அவர்கள் நீதி நிமித்தம் நடப்பது அல்ல. ये उनके धर्म के निमित्त नहीं होता, அது அவர்கள் பரிசுத்தத்தின் நிமித்தம் நடப்பது அல்ல. ये उनके पवित्रता के निमित्त नहीं होता। ஜனத்துக்கு அவருடைய செய்தியை சொல்லுவதற்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். लोगों से परमेश्वर का संदेश सुनाने के लिए परमेश्वर उन्हें इस्तेमाल करते हैं। அல்லேலூயா. हालेलुया। பிலேயாம் ஒரு மோசமான எண்ணத்தோட தான் போய் நின்னான். बिलाम एक बुरे विचार के साथ ही जाकर खड़ा रहा, ஆனாலும் ஆண்டவர் அவனோடு பேசினார். फिर भी परमेश्वर से बात किए। அவன் என்ன செய்தி சொல்றாரு? वो क्या कहते संदेश? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் செய்தியை சொல்லுகிறார். इस्राएली लोगों को आशीष करने का संदेश कहते। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கும் आज भी அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ஆண்டவருடைய வார்த்தை வரத்தான் செய்யும் சிலருக்கு. अशुद्ध जीवन जीने के बावजूद उनके मुंह से जो है परमेश्वर की बातें निकलती है, ஏன்னா கர்த்தர் இவர்களை பயன்படுத்துகிறார். क्योंकि परमेश्वर ही इस्तेमाल करते हैं। ஆனா लेकिन இவங்க செய்தி சொல்லி முடித்த பிறகு ये संदेश कहकर खत्म करने के बाद இவர்களை ஆண்டவர் பயனற்ற பாத்திரமாய் தூக்கி போட்டுவார். इन्हें परमेश्वर उपयोग के लायक नहीं ऐसा भर्तने करके उठा के फेंक देंगे। கீழே இருக்கிற நீங்களும் உஷாரா தான் இருக்கணும். नीचे बैठे हुए आप लोग को भी होशियार रहना है। ஆமென். आमीन। நான் ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. मैं जो भी प्रार्थना करता हूं सब परमेश्वर सुनते हैं। ஆமா நான் ஆண்டவர்ட்ட கேட்கிறதெல்லாம் தர்றாரு. हाँ, मैं जो भी परमेश्वर से मांगता हूँ सब मुझे मिलता है। அப்படின்றதுக்காக அஜாக்கிரதையா இருக்க கூடாது. इस वजह से असावधान मत रहिए। நீ கேட்கிறத தருவார். तू जो मांगेगा वो देंगे, என்ன அவருடைய பிள்ளையா பிறந்துட்டியே, क्योंकि तू उनका बच्चा संतान बन के जन्म हुआ है। அவர் உன்னை பிறக்க வச்சிட்டாரு. वो तुझे पैदा होने के लिए रख दिए, அதனால தருவாரு. इसके लिए देंगे। அதனால इस वजह से உன் வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாம இருக்கும்னு சொன்னா तेरे जीवन में पवित्रता नहीं है तो முடிவுல உன்னை யூஸ்லெஸ்ஸா தூக்கி போட்டுவாரு. अंत में तू किसी काम का लायक नहीं करके उठा के फेंक देंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம அந்த யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் யூஸ் பண்ண பார்த்திருக்கீங்களா? आपने देखा है ना जो ग्लास में पानी पीते और उसके बाद पीने के बाद फेंक देते, यूज एंड थ्रो। யூஸ் அண்ட் த்ரோ इस्तेमाल कीजिए और फेंक दीजिए। அது ஒரு தடவை குடிக்கிறதுக்கு தான் யூஸ். वो एक बार पीने के लिए ही उसका काम है, அதுக்கு பிறகு उसके बाद ஆமென். आमीन। பரிசுத்தம் இல்லாம நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். पवित्रता के बिना हम जीवन जिएंगे तो ऐसा ही हमारा भी हाल होगा। தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். परमेश्वर के प्रिय नहीं रहेंगे तो ऐसा ही हमारा जीवन भी होगा। யூஸ் பண்ணிட்டு தூரப்பட்டுவார். इस्तेमाल करके फिर फेंक देंगे। அல்லேலூயா. हालेलुया। சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। பிலேயாம் தேவனை சந்தித்தது தவறான நோக்கத்துக்காக. बिलाम परमेश्वर से मिलने गया गलत मकसद के लिए। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, தவறான நோக்கத்துக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாது.
गलत मकसद के लिए चर्च में मत आइए, தவறான நோக்கத்துக்காக தேவனை தேடக்கூடாது, गलत मकसद के लिए परमेश्वर को मत ढूंढिए, தவறான நோக்கத்துக்காக ஜெபிக்கவும் கூடாது. गलत मकसद के लिए प्रार्थना भी मत कीजिए. Praise the Lord. Praise the Lord. சிலருடைய ஜெபம் எல்லாம் என்ன தெரியுமா? कुछ लोग का प्रार्थना पूरा कैसा रहता है मालूम है ஆண்டவரே क्या? எனக்கு அதை தாருங்க, அவன் பொருள் மாதிரி எனக்கு வேணும், அது மாதிரி எனக்கு வேணும், இது மாதிரி எனக்கு வேணும். परमेश्वर मुझे ये दे दीजिए, परमेश्वर उसके पास जैसा है ना वैसे ही मुझे भी दीजिए, इसके पास जैसा है ना वही मुझे भी दीजिए करके. Praise the Lord. Praise the Lord. ஆமென். Amen. அதுக்கு பேசாம நீ அவன மாதிரி பிறந்திருக்கலாமே, इससे अच्छा होता कि तू भी उसके जैसा ही पैदा होता, அவன் வீட்ல பிறந்திருக்கலாமே. उसके घर पे पैदा हुआ होता. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஜெபங்கள் தவறானதா இருக்க கூடாது. तेरा प्रार्थना करना गलत नहीं होना चाहिए. என்னைக்காவது ஆண்டவரே அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன்னு ஜெபிச்சிருக்கீங்களா? किसी दिन तू परमेश्वर से नाश होने वाले आत्माओं के लिए तूने प्रार्थना किया है क्या? உன் ஆசீர்வாதத்தை கேட்கிறது தவறு இல்ல. तू आशीर्वाद को मांगता हो गलत नहीं. ஏமன் ஸ்தோத்திரம். நடை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. அதே நேரத்தில் தவறான நோக்கத்துக்காக தேவனை தேடாதே. उसी समय तू जो एक गलत मकसद के लिए परमेश्वर को मत அது ढूंढ, எல்லாமே வீணா போயிரா. वो पूरा व्यर्थ में जाएगा. Praise the Lord. Praise the Lord. தவறான நோக்கத்துக்காக தேவனிடத்தில் போனா, गलत मकसद के लिए तो परमेश्वर के पास जाएगा तो அதனால தான் கர்த்தர் அவனுக்கு எதிரே உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்தார். इसीलिए परमेश्वर बिलाम के खिलाफ तलवार लिए हुए खड़े थे. அண்டை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. இவன் தேவனை சந்திக்க போனாலும் परमेश्वर से मिलने गया तो भी அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றவில்லை, தேவனுடைய விருப்பத்தையே நிறைவேற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். उसकी इच्छा को परमेश्वर पूरी नहीं किए, परमेश्वर की इच्छा को पूरी करके बातें करते रहे. சில நேரத்துல நம்ம விரும்புறதெல்லாம் கிடைக்காது, कुछ समय हम जो भी चाहते वो नहीं मिलता, ஆனா ஆண்டவர் விரும்பினதெல்லாம் நமக்கு கிடைக்கும். लेकिन परमेश्वर जो भी चाहते वो हमें मिलता है. எது வேணும் உங்களுக்கு? क्या चाहिए आपको? நீங்க விரும்பினது வேணுமா, ஆண்டவர் விரும்பினது வேணுமா? आप जो चाहते वो चाहिए या परमेश्वर जो चाहते वो चाहिए? எது? क्या? ஆமென். आमीन. எந்த லட்டை சாப்பிட்டா நமக்கு தொண்டையில அடைக்காதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். कौन सा लड्डू खाएंगे तो हमारे गले में नहीं अटकेगा करके परमेश्वर को मालूम है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம வாழ்க்கை குறித்து நமக்கு தெரிகிறதை விட நம்முடைய ஆண்டவருக்கு அதிகம் தெரியும். हमारे जीवन के बारे में हम जानने से बढ़कर हमारा परमेश्वर अधिक जानता है. Praise the Lord. Praise the Lord. நம்மை படைத்தவருக்கு அதிகம் தெரியும். हमें जिसने बनाया उनको अच्छे से मालूम है. அதனால தான் ஆண்டவருடைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். इसीलिए परमेश्वर की योजनाएं हमारे जीवन में पूरी हो रही है, इसके लिए परमेश्वर की स्तुति हो. இப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். अब अच्छे से ध्यान दीजिए. இந்த அதிகாரத்துல इस अध्याय में 23வது அதிகாரத்துல வாசித்து பார்க்கும்போது 23वें अध्याय को पढ़ के देखते समय அவன் 3 முறை தேவனை சந்திக்க போனான். वो 3 बार परमेश्वर से मिलने गया. எதுக்காக போனா? किसके लिए गया? ஆண்டவர் இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போகிறான். परमेश्वर ये लोगों को श्राप देना चाहिए इस मकसद के साथ गया. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. लेकिन परमेश्वर क्या करते देखिए. இந்த 3 முறையும் தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். ये तीनों बार परमेश्वर अपनी प्रजा को आशीष करते. 23வது அதிகாரம் 23वां अध्याय ஆமென் 9 முதல் 10 வசனம் 9-10 வசனங்களை வாசிக்கும்போது 9वें और 10वें वचन को पढ़ते समय 23வது அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் அங்கே வாசிக்கும்போது அங்கே இருக்கு. 23वें अध्याय की 9वें और 10वें वचन को पढ़ेंगे तो वहां पर है. முதலாவது முறை தேவனை சந்திக்கும்போது தேவன் அவனோடு பேசுகிறார். पहली बार जब वो परमेश्वर से मिलने गया तो परमेश्वर से बातें किए. கண்மலையின் உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு पहाड़ों पर से मैं उनको देखकर குண்டுகள் இருந்து அவனை நான் பார்க்கிறேன். मैं उसे चोटी पर से देखा. அந்த ஜனம் वो जाति அதுதான் இஸ்ரவேல் ஜனம். वही इस्राएली जाति. ஆண்டவர் சொல்றாரு परमेश्वर कहते ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணும். ये ऐसी जाति है जो अकेली वास करेगी. அல்லேலூயா. हालेलुया. அவர்கள் ஒரு தனி ஜாதியாய் இருப்பார்கள். वो एक अलग जाति बनकर அவர்கள் ஒரு रहेंगे. தனி கூட்டமாய் இருப்பார்கள். वो एक अलग गोत्र झुंड बनकर रहेंगे. அவர்கள் ஒரு விசேஷமான ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். वे एक विशेष जाति बनकर रहेंगे करके परमेश्वर उन्हें आशीष करते हैं. 10வது வசனம் சொல்கிறது 10वां वचन कहता है யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? याकूब के धूल को कौन गिन सकता है? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணத்தக்கவன் யார்? इस्राएल की चौथाई की गिनती कौन ले सकता है? ஆண்டவர் என்ன சொல்றார் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து? परमेश्वर क्या है इस्राएली लोग को देखकर பூமியின் தூளை போல அவர்கள் பெருகுவார்கள். हरे पृथ्वी के धूल के किनकों के समान वो फैलेंगे. எண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் பெருகுவார்கள் வளருவார்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். हरे कोई उन्हें गिन नहीं सकता, उतना दूर तक बढ़ेंगे वो फैलेंगे करके आशीष किए.
தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? आपको और मेरे को परमेश्वर देने वाला आशीर्वाद क्या है मालूम है क्या? நம்மையும் நம்முடைய சந்ததியும் பூமியின் தூளை போல ஆண்டவர் பெருக பண்ணுவார். हमें और हमारे वंश को जो पृथ्वी के धूल के किनकों के समान फैलाएंगे. எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவார். अरे कोई गिन नहीं सकता, ऐसे हमारे वंश पीढ़ी को आशीष करेंगे. தேவன் ஆண்டவர் சொல்றார், அந்த சந்ததியை ஒருவராலும் அழிக்க முடிவதில்லை. परमेश्वर कहते हैं उस वंश उस संतानों को कोई नाश नहीं कर सकता. Praise the Lord. Praise the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் அழிச்சிரணும்னு சொல்லி எவ்வளவோ ஜனங்கள் பிரயாசப்பட்டாங்க. इस्राएली लोगों को नाश करना चाहिए करके कितने सारे लोग प्रयास किए. எத்தனையோ ராஜாக்கள் பிரயாசப்பட்டாங்க. कितने सारे राजा प्रयास किए. எத்தனையோ தேசங்கள் பிரயாசப்பட்டாங்க. कितने सारे देश प्रयास किए. ஆமென். ஆமென். ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ராஜா இருந்தான். हिटलर नामक एक राजा एक था, கொடூரமான மனுஷன், कठोर मनुष्य. ஏமன் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அப்படிப்பட்ட மனுஷன் वैसा मनुष्य யூதர்களை அழிச்சணும், यहूदियों को नाश कर देना है அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் ஜனங்களை ஒரே இடத்துல சேர்த்து போட்டு இந்த கேஸை ரிலீஸ் பண்ணி நிறைய பேரை சாகடிச்சு பார்த்தான். ऐसे कई हजारों को एक ही जगह पर इकट्ठा कर कर गैस को खोलकर एक ही जगह पे उन्हें मार डाला. ஆனா தேவ ஜனத்தை இதுவரைக்கும் ஒருவனாலும் அழிக்க முடியவில்லை. लेकिन परमेश्वर की प्रजा लोगों को आज के दिन तक कोई नाश नहीं कर அவர்கள் सका. வளர்ந்து பெருகி கொண்டே தான் இருக்கிறார்கள். वे बढ़कर फैलते ही जा रहे हैं. ஹalleluya. हालेलुया. தேவ ஜனத்தை ஒருவனாலும் அழிக்க முடிவதில்லை. परमेश्वर की प्रजा परमेश्वर के लोगों को कोई नाश नहीं कर सकता. ஆமென் आमीन. ஏமன். தேவ ஜனம் என்பது தேவ பிள்ளைகள், परमेश्वर की प्रजा मतलब परमेश्वर के बच्चे, கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள். मसीह की आराधना करने वाले நீங்களும் நானும் தான். आप और मैं ही நம்ம हैं. ஒருத்தரும் அழிக்க முடியாது. हम में से किसी को भी वो नाश नहीं कर सकता. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है मालूम है क्या? நீங்களும் நானும் அவருடைய கரத்துக்குள் இருக்கிறோம். आप और मैं उनके हाथों में है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஒருத்தன் உனக்கு விரோதமா எழும்பி வர முடியாது. कोई भी तेरे खिलाफ उठ के नहीं आ सकता. சும்மா வீணா பயப்படாதீங்க. என்ன? ऐसे खाली में मत डरिए. Praise the Lord. Praise the Lord. உன்னை தொடணும்னா ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம ஒருத்தன் உன்னை தொட முடியாது. तेरे को छूना है तो परमेश्वर के अनुमति, परमेश्वर के बिना कोई छू नहीं सकता. இங்க ஆண்டவர் சொல்றாரு பாரு, இங்க ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் பாரு. यहाँ पे परमेश्वर से आशीष कर देखिए. ஏமன் ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அளவுக்கு அவர்கள் பெருகுவார்கள். वो गिन नहीं सकते, इतना फैलेंगे. Praise the Lord. Praise the Lord. இரண்டாவது ஆசீர்வாதத்தை பாருங்க. दूसरा आशीर्वाद को देखिए. 23வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம். 23वें अध्याय के 21वें वचन में देखते हैं. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் அக்கிரமத்தை நான் காண்கிறதும் இல்லை, परमेश्वर कहते मैं याकूब के अनर्थ को नहीं देखा இஸ்ரவேலின் குற்றத்தை நான் பார்க்கிறதும் இல்லை, और इस्राएल के अन्याय को भी मैं नहीं देखा. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். उसका परमेश्वर यहोवा उसके संग है. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. और उनमें राजा की सी ललकार होती है. ஆமென். आमीन. ஒண்ணுன்னா நான் சொல்லிட்டு போறேன். एक एक करके मैं बताकर आगे जाता हूं. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कह रहे हैं யாக்கோபு அக்கிரமம் பண்ணினாலும், याकूब अनर्थ का काम करे तो भी, இஸ்ரவேல் குற்றம் பண்ணினாலும், इस्राएल दोष का काम करे तो भी, இதான் தேவ ஜனம். यही परमेश्वर की प्रजा है. நான் அவங்க பாவத்தை மன்னிப்பேன்பா. मैं उनके पापों को क्षमा करूंगा. ஹalleluya. हालेलुया. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பாவம் செய்திருக்கோம். हमारे जीवन में कितने सारे पाप किए. ஆண்டவர் அறிஞ்ச பிறகும் செய்திருக்கோம். परमेश्वर को जानने के बाद भी किए. ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரா இல்லையா? परमेश्वर क्षमा किए कि नहीं किए. மன்னிச்சு ஏத்திருக்கிறாரா இல்லையா? क्षमा करके अपनाए हैं ना. ஏற்றுக்கொண்டிருக்கிறார். अपनाएंगे. அதனால தான் மறுபடி இப்ப சர்ச்சில் இருந்துகிட்டு இருக்கோம். इसीलिए वापस हम चर्च में आकर बैठे हुए हैं. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. இல்லனா இதுக்கு முன்னாடி சார்கோப்னாக்கா போய் சேர்ந்திருப்போம். नहीं तो इससे पहले चार कोपना का पहुंच गए होते. praise the lord. Praise the Lord. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. எவ்வளவு பாவம் செய்த பிறகு ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார். कितने सारे पाप करने के बाद भी परमेश्वर हमें क्षमा किए. அந்த தேவ ஜனத்தின் மேல் தேவன் வைத்திருக்கிற கிருபையும் இரக்கமும். वही परमेश्वर के बच्चों के ऊपर, परमेश्वर की प्रजा के ऊपर रखा परमेश्वर का दया और अनुग्रह நல்ல है. கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. अच्छे से ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए. ஆண்டவர் அங்க சொல்றத பாருங்க, தேவ ஜனத்தோடு கர்த்தர் இருப்பாரா? वहां पे परमेश्वर कह रहे कि परमेश्वर उनके संग रहेंगे. ஹalleluya. हालेलुया. ஆமென் ஸ்தோத்திரம். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். उनका प्रभु परमेश्वर उनके संग है. நம்ம தேவனாகிய கர்த்தர், हमारा प्रभु परमेश्वर. கையை மார்போடு அணைச்சு சொல்லுங்க, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். हाथों को सीने से लगाकर बोलिए, என்னோடு கர்த்தர் இருக்கிறார். मेरे संग परमेश्वर मेरे संग परमेश्वर है. है. हालेलुया. हालेलुया. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்குமா? राजा की सी ललकार उनके अंदर होगी. ஆமென். அங்க சொல்லப்பட்டிருக்கு, वहां पर कहा गया है தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். परमेश्वर उन्हें मिस्र में से निकलवाए, அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார். गुलामी से निकलवाए. பைபிள் சொல்லுது, காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. बाइबल कहता है बनेले सांड के समान बल उनके अंदर रहता है. ஆமென். आमीन. யார் கொத்த பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்? किसके समान बल हमें परमेश्वर दिए? காண்டாமிருகத்து
கொத்த பலன். गेंडे के समान बल. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. ஆமென். आमीन. பைபிள் 23வது வசனம் சொல்லுகிறது. बाइबल में 23 वचन में कहा गया है யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. याकूब के विरुद्ध मंत्र नहीं. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியும் இல்லை. इस्राएल के विरुद्ध बावी कहना भी नहीं. ஆமென். आमीन. பக்கத்துல கை பிடிச்சிருங்க. உங்களுக்கு விரோதமான எந்த மந்திரமும் பலிக்காது. எந்த குறி சொன்னாலும் அது உங்களுக்கு பலிக்காது. आपके विरुद्ध कोई तंत्र मंत्र काम नहीं करेगा. आपके विरुद्ध कोई भावी कहा हुआ सफल नहीं होगा. तंत्र मंत्र काम नहीं करेगा. आमेन. आमीन. அல்லேலூயா. हालेलुया. விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? विश्वास है क्या आपके अंदर? அல்லேலூயா. हालेलुया. அவன் மந்திரம் செய்திருவானோ இவன் மந்திரம் செய்தா செய்துட்டு போறான், அவனுக்கு தான் நஷ்டம். अरे वो मंत्र कर देगा क्या, वो भेज देगा क्या, करना तो करने दो, उसको ही नुकसान होगा. Praise the Lord. Praise the Lord. யாராவது மந்திரம் செய்து லிம்பு போட்டா என்கிட்ட கொண்டு வாங்க, நான் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். कोई मंत्र डाल के नींबू आपको दिया है तो मेरे पास लेके आके दीजिए, मैं नींबू का जूस बनाकर पीता हूँ. 5 ரூபாய் 10 ரூபாய் நமக்கு லாபம். 5 रुपए 10 रुपए का फायदा है. லிம்புவை பார்த்து பயப்பட்டுக்கிட்டு இருக்காத. नींबू मिर्ची को देख के मत डरो. ஐயோ அவன் குங்குமம் போட்டு போயிட்டான். अरे वो कुमकुम डाल के चले गया. போட்டு போயிட்டு போறான். அவன் நெத்தியில போட வேண்டியது கீழே கீழே விழுந்துட்டு போயிட்டு, அவ்வளவுதான். अरे वो डाल के चले गया, वो माथे पे लगाना था, वो नीचे गिर गया, वो जाने दो. Praise the Lord. Praise the Lord. நெத்தியில போட்டதை பார்த்து நமக்கு பயப்படறல இல்ல. अरे जो माथे पे लगाते उससे देख के नहीं डरते ना. கீழே போட்டதை நம்ம ஏன் பார்த்து பயப்படணும்? तो जो नीचे डाल के उससे देख के क्यों डरना? நீங்க சொல்லிடுறீங்க பாஸ்டர். आप बोलोगे पास्टर. எங்களுக்குள்ள இருக்க பயம் எங்களுக்குலாம் தெரியும். हमारे अंदर का डर हमें ही तो मालूम है. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, வாசல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தம். परमेश्वर देखो वचन कहते हैं, परमेश्वर के बच्चों के लिए वादा वचन है. உனக்கு விரோதமா ஒரு மந்திரமும் கிடையாது. तेरे विरुद्ध कोई मंत्र नहीं. ஒரு தந்திரமும் கிடையாது. कोई भी तंत्र नहीं. ஒரு குறியும் கிடையாது. कोई भावी भी नहीं. சொல்லவே முடியாது. குறியே சொல்ல முடியாதுல நமக்கு எதிரா. अरे हमारे खिलाफ भावी कह ही नहीं सकते. Praise the Lord. Praise the Lord. குறி சொல்றவங்க வந்தாலே வாய் அடைஞ்சிரும் இல்ல. भावी कहने वाला आया तो उसका मुंह ही बंद हो जाएगा. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அவனுக்குள்ள இருக்கிறவரை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர். उसके अंदर रहने वाले से हमारे अंदर जो यीशु है बड़ा है. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அவன் அனுப்புற பேயை காட்டிலும் वो जो भेजने वाला शैतान है, ஏமேன், பேயையும் சாத்தானையும் சாவையும் ஜெயித்த இயேசு பெரியவர். भूत और शैतान मृत्यु से जय पाने वाला यीशु बड़ा है. அப்ப எதுக்கு மந்திரத்தையும் தந்திரத்தையும் பார்த்து பயப்படுறோம்? तो फिर क्यों तंत्र मंत्र को देखकर डरते हैं? கர்த்தர் சொல்றாரு பாருங்க. परमेश्वर कहते हैं, நான் கொஞ்சம் வேகமா போறேன், நேரம் போயிட்டே இருக்கு நமக்கு. मैं थोड़ा जल्दी से जाता हूँ. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்ல. याकूब के विरुद्ध मंत्र नहीं. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி கிடையாது. इस्राएल के विरुद्ध भावी नहीं. அடுத்த வார்த்தையை நல்லா கவனிங்க. अगले वचन को ध्यान से देखिए. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். परमेश्वर क्या किए कर थोड़े दिनों में याकूब और इस्राएल के विषय में कहा கொஞ்ச जाएगा. காலத்துல थोड़े दिनों में தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற காரியத்தை परमेश्वर के बच्चों के लिए जो कार्य करने वाले हैं உலகம் சொல்லும். दुनिया कहेगी. உலகம் சொல்லும். दुनिया कहेगी. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா உனக்கு சொல்றாரு. हाँ, परमेश्वर ये वचन भविष्यवाणी के रूप से कह रहे தேவ हैं. பிள்ளையே, परमेश्वर के बच्चे, நீ தேவனை தேடி வருகிறதுனால तू परमेश्वर को ढूंढ के आता है, इस वजह से தேவன் உனக்கு செய்ய போகிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை குறித்து உலகம் சீக்கிரமாய் சொல்ல போகிறது. परमेश्वर तेरे लिए जो भलाई और आशीर्वाद करेंगे उसके विषय में दुनिया तुझे देखकर कहेगी. தேவன் உலகத்தில் அநேகர் காணக்கூடாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே செய்வார். दुनिया वाले जो देख नहीं सकते ऐसे अनेक अद्भुत और आश्चर्य यीशु तेरे जीवन में करेंगे. இதுவரைக்கும் இயேசு செய்ததை விட अभी तक यीशु ने जितना किया, இன்னைக்கு பகல் காலத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். इस सुबह के समय परमेश्वर भविष्यवाणी कह रहे, மேலானவைகளை தேவ ஜனத்துக்கு நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். इससे भी बड़े बड़े कार्य मेरे बच्चों के लिए मैं करूंगा करके परमेश्वर कह रहे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படார். परमेश्वर ने उनके लिए क्या किया करके थोड़े दिनों में याकूब और इस्राएलियों के विषय में बात किया जाएगा. 24வது वசனம் சொல்கிறது. 24वां वचन कहता அந்த है, ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். वो जो दल है सिंह की नाई उठेगी பால சிங்கம் போல எதிர்த்து நிற்க. और सिंह बलवान सिंह की नाई खड़ा அது होगा. தான் பிடித்த இரையை பட்சித்து वो अपने आहेर को पकड़कर வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் வரைக்கும் படுத்துக் கொள்வதில்லை. और मरे हुए का लहू पीने तक वो नहीं लेटेगा. அல்லேலூயா. हालेलुया. பால சிங்கத்தை போல
போல தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். जवान सिंह की नाई सर उठाकर रखने जैसा परमेश्वर हमारे लिए करेंगे. மூணாவது ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். तीसरा आशीर्वाद परमेश्वर इस्राएल लोग को देखकर कह रहे हैं. ஏவன் 24வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 24वें अध्याय के 25वें वचन में कहा गया है. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, யாக்கோபே உன் கூடாரங்களும் याकूब तेरे डेरे இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். और ये इस्राएल तेरा निवास स्थान क्या ही मनभावना है. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவே, वो जो बहकर जाने वाली घाटियों के நதி समान, ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவே, वो नदी के तट की वाटिका के समान, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவே, परमेश्वर के लगाए हुए अगर के वृक्ष के समान, தண்ணீர் உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. और जल के निकट के देवदारू वृक्ष के समान है. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நம்முடைய வாசஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर हमारे निवास स्थान को आशीष करते हैं. எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? कैसे आशीष करते हैं? பரவி போகிற ஆறுகளைப் போல ஆசீர்வதிக்கிறவர். अरे उस नालों के समान जो बह कर जाती है वैसा, நதி ஓரத்தில் உள்ள தோட்டத்தைப் போல ஆசீர்வதிக்கிறவர். नदी के किनारे लगाए हुए वाटिका के समान. ஆமென். आमीन. நதி ஓரத்தில் உள்ள தோட்டத்தை பார்த்திருக்கீங்களா? नदी के किनारे लगाए हुए बगीचे वाटिकों को देखे हो क्या? எப்பவும் பச்சையாவே இருக்கா? जब देखो हरा भरा रहता है, எப்பவும் பச்சையா இருக்கா? जब देखो हरियाली रहती है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல வாசனை உள்ளவர்களாய் மாறுவார். परमेश्वर के लगाए हुए अगर के वृक्ष के समान रहेंगे. தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். जल के निकट के देवदारू के वृक्ष के समान आशीष करेंगे. அவர்களுடைய நீர் சால்களிலிருந்து தண்ணீர் புறப்படும். उसके जो नाले से वहां से पानी निकलेगी, அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் பரவும். और उसके बीच बहुत सारे बहुतरे जल भरे होंगे. அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிற உயர்வா. और उसका राजा आगाग से भी महान होगा. அவர்கள் ராஜ்யம் மேன்மைப்படா. उनका राज्य बड़प्पन पाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. எதிரிகளை காட்டிலும் மேன்மையான அனுபவங்களை தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் தருவார். शत्रुओं से भी बढ़कर ऊंचा महान अनुभव परमेश्वर अपने लोगों को देंगे. 8வது வசனம் சொல்லுது, சத்துருக்களை பட்சிப்பார்கள். 8वां वचन कहता है शत्रुओं को फाड़ेंगे. அவர்கள் எலும்புகளை நொறுக்குவார்கள். उनकी हड्डियों को तोड़ेंगे. அவர்கள் தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். और उनके जो है तीर से फेंकेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. 9வது வசனம் சொல்லுது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். 9वां वचन कहता है जो तुम्हें आशीष करेंगे उन्हें आशीष करूंगा. உங்களை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். और जो तुम्हें श्राप देते उन्हें मैं श्राप दूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. 3 முறையும் பிலேயாம் तीनों बार बिलाम இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்ன்றதான எண்ணத்தோட போனா. इस्राएली लोगों को श्राप देना है इस विचार के साथ गया. 3 முறையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சார். लेकिन तीनों बार परमेश्वर इस्राएलियों को आशीष किए. ஹல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. கூட கர்த்தர் இருப்பாருன்னு சொன்னா तेरे संग परमेश्वर है तो ஒருவன் உன்னை சபிக்க முடியாது. कोई भी तुझे श्राप नहीं दे सकता. ஒருவன் சபிச்சா एक व्यक्ति तुझे श्राप அந்த देगा तो சாபம் உனக்கு ஆசீர்வாதமா மாறும். उसका श्राप तेरे लिए आशीष में बदलेगा. ஹல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. 3 முறை தேவ ஜனத்தை சபிக்கிறதுக்கு தீர்க்கதரிசி போறான். 3 बार परमेश्वर की प्रजा को श्राप देने के लिए भविष्यद्वक्ता गया. தவறான நோக்கத்துக்குள்ள தான் போறான். गलत मकसद के साथ गया. 3 முறை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சாருங்க. तीनों बार परमेश्वर इस्राएल लोग को आशीष किए. இன்னைக்கு பகல் நேரத்துல इस दोपहर के समय கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். परमेश्वर तुझे आशीष करने वाले बनकर गए. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நான் உங்களுக்கு இன்னும் மறுபடியும் உங்களுக்கு சில காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். मैं वापस आपको कुछ कार्य बताकर समाप्त करता हूं. தேவ ஜனத்தை வெறுக்கணும். परमेश्वर के लोगों से नफरत करना है. புறஜாதிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சு போனா. अन्य जातियों को परमेश्वर आशीष करना चाहिए ऐसा सोच कर गया. அதுதான் அவனுக்கு எதிரே கர்த்தர் நிற்பதற்கான காரணம். यही परमेश्वर उसके विरोध रुकने का कारण. தேவ ஜனத்தை வெறுக்கவே செய்யாத. परमेश्वर के लोगों से नफरत मत करो. தேவ ஜனத்தோட ஐக்கியமாயிக்கொள். परमेश्वर के लोगों के साथ संगति रखिए. தேவ ஜனத்தை சபிக்க திட்டமிட்டு परमेश्वर के लोग को श्राप देना ऐसा मकसद कर தேவனை சமாதானப்படுத்தி தேவனை தன் பக்கம் திருப்ப ஸ்தோத்திரம் ஆசைப்பட்டா. परमेश्वर को शांत कर परमेश्वर को अपनी तरफ मोड़ने की इच्छा किया. ஆனாலும் தேவன் தாம் செய்ய நினைத்த காரியம் மட்டுமே நிறைவேறினது. फिर भी परमेश्वर जो कार्य उन्होंने करने के लिए ठाना था वही पूरा हुआ. மூணாவது, तीसरा, பிலேயாம் தேவனை சந்திக்க போன நோக்கம் சரியில்லை. बिलाम परमेश्वर से मिलने के लिए जो गया वो मकसद सही नहीं था. தேவன் தவறான நோக்கத்துக்காக தேவனை தேடாத. गलत मकसद के लिए परमेश्वर को तुम मत ढूंढ. உலக ஆசீர்வாதத்துக்காக தேவனை தேடாத. दुनिया के आशीर्वाद के लिए परमेश्वर को मत ढूंढ. 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுது. पहले कोरिन्थियों का 15वें अध्याय का 19वां वचन कहता है, உண்மைக்காக மாத்திரம் தேவன் பேரில் பற்றுதலாய் இருக்கிறவர், நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள், सिर्फ जो पृथ्वी के चीजों के लिए परमेश्वर पे भरोसा रखते हैं, எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்கள், वो बाकी सभी से पछताने वाले हैं. ஆமென். आमीन. 1 கொரிந்தியர் 15 19
पहला कोरिन्थियों का 15वें अध्याय का 19वां वचन சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. वहां पर कहा गया है இன்மைக்காக மாத்திரம் நான் தேவன் மேலே கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் जो केवल इसी जीवन इसी पृथ्वी के लिए परमेश्वर पे भरोसा रखते எல்லாரை हैं காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா மாறிடுவார். तो हम सब मनुष्य से अधिक अभागे உலக हैं காரியத்துக்காக மட்டும் ஆண்டவரை தேடாதீங்க. दुनिया के कार्य के लिए सिर्फ परमेश्वर को मत ढूंढिए கடைசியா अंतिम தேவனை தேடுகிற ஆமன் நான் தேவனை தேடுகிற परमेश्वर को ढूंढने वाले தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக परमेश्वर की आराधना करने वाले बच्चों के लिए தேவன் अनेक ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார். परमेश्वर अनेक आशीर्वाद को रखे गए குறித்த காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ठहराए हुए समय में आपको देंगे ஏற்ற காலங்களில் அந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ठीक समय में आप अपने आशीर्वाद को प्राप्त करोगे இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன சகல வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறி தீர்ந்தன. इस्राएलियों के विषय परमेश्वर ने जो बातें कही थी सारी बातें वैसे ही पूरे हुए இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. आज भी पूरे हो रहे हैं தேவ ஜனமே परमेश्वर की प्रजा உன்னை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் तेरे बारे में परमेश्वर ने जो बात कही நிச்சயம் நிறைவேறும். निश्चय पूरा உன் होगा சந்ததிக்கு அது நிறைவேறும். तेरे वंश के लिए पूरा உன் होगा தலைமுறைகளுக்கு நிறைவேறும். तेरे पीढ़ी के लिए पूरा உன் होगा கண்கள் காணத்தக்க तेरा आँख देखने जैसा இந்த பட்டணத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். इस शहर में परमेश्वर तुझे आशीष करेंगे இப்போது இருக்கிறதை காட்டிலும் நீ பெருகுவாய். तू अभी जितने उससे अधिक बढ़ेगा நீ வளருவாய். तू फैलेगा நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல तुझे जल के नदी के किनारे लगा बगीचे के समान வற்றாத நீரூற்றை போல जिसका जल सूखता உன்னை नहीं உன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத உன் கண்கள் காண போகிறது. तुझे और तेरे वंश को परमेश्वर आशीष करेंगे उससे तेरा आँख देखेगा தேவனை தேடுறத நீ மறந்துடாத. परमेश्वर को ढूंढने करके मत भूल ஆண்டவரை மட்டும் விட்டுறாத. परमेश्वर को सिर्फ मत छोड़ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் आकाश और पृथ्वी को बनाया सर्वशक्तिमान உன்னை परमेश्वर ஆசீர்வதிப்பதற்காகவே தெரிந்தெடுத்திருக்கிறார். तुझे आशीष करने के लिए चुन के உன்னை लिए ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். तुझे आशीष करने के लिए इस भवन के अंदर लेकर आए மாற்றத்தை கர்த்தர் இந்த நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் கட்டளையிடுவார். बदलाव को परमेश्वर निश्चय इन दिनों में आज्ञा அது देंगे உன் கண்கள் காண वो तेरा आँख देखेगा முழங்கால் படியிடுவார். घुटने टेकेंगे கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். आँख बंद कर हम सभी जन प्रार्थना करेंगे டைம் இல்ல, வேகமா உன் கரங்கள் வானத்துக்கு நேரா உயர்த்தி समय नहीं जल्दी से हाथों को उठाकर ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே परमेश्वर को देखकर बोलिए தேவ ஜனத்தை நான் வெறுக்க மாட்டேன் ஆண்டவரே. परमेश्वर के लोगों से नफरत नहीं தேவ करूंगा ஜனத்தை நேசிப்பேன் ஆண்டவரே. परमेश्वर की प्रजा से प्रेम கைகளை உயர்த்தி करूंगा சொல்லு, ஆண்டவரே हाथ उठाकर தேவ बोलिए ஜனத்தை நான் வெறுக்க மாட்டேன். परमेश्वर के लोगों से नफरत नहीं தேவ ஜனத்தை करूंगा நேசிக்கும் இருதயத்தை எனக்கு தாருங்க. परमेश्वर के लोगों से प्रेम करने का हृदय தேவ दीजिए ஜனத்தோடு உள்ள ஐக்கியத்தில் பெருக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. परमेश्वर के लोगों के संगति में बढ़ने के लिए अनुग्रह दीजिए ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே परमेश्वर को बोलिए தேவ ஜனத்தை சபிக்க மாட்டேன் ஆண்டவரே. परमेश्वर के लोगों को श्राप नहीं दूंगा ஆண்டவரே परमेश्वर ஆண்டவரே परमेश्वर நான் கேட்கறது இல்ல ஆண்டவரே, मैं सुनता हूँ नहीं உம்முடைய விருப்பம் எனக்குள் நிறைவேறட்டும். मैं मांगता हूँ नहीं आपकी உம்முடைய इच्छा पूरी திட்டம் हो எனக்குள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. आपकी मकसद मेरे में पूरी हो ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. परमेश्वर मेरी मदद உதவி कीजिए செய்யுங்க ஆண்டவரே. मदद कीजिए கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே हाथ उठाकर बोलिए தவறான நோக்கத்துக்காக गलत मकसद के लिए தேவனை தேட மாட்டேன். परमेश्वर को नहीं ढूंढूंगा தவறான நோக்கத்துக்காக गलत मकसद के लिए ஆலயத்துக்கு வர மாட்டேன். कलिशा में नहीं உலக आऊंगा ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஆலயத்துக்கு வர மாட்டேன். सिर्फ दुनिया के आशीर्वाद के लिए नहीं आऊंगा பரலோக தேவனுடைய ஆசீர்வாதம், स्वर्गीय परमेश्वर के பரலோகத்தின் आशीर्वाद தேவனுடைய ஆசீர்வாதம் स्वर्गीय परमेश्वर के என் மேல आशीर्वाद இருக்க நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. हम पर रहने के लिए हम प्रार्थना करते கைகளை हैं உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே हाथ उठाकर बोल எனக்கு परमेश्वर சொன்ன வார்த்தைகள் मुझसे जो बात அப்படியே कहे நிறைவேறட்டும், वैसे ही पूरी हो அப்படியே நிறைவேறட்டும். वैसे ही पूरी हो நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் आपने जो वादा என் वचन வாழ்க்கையில कहे நிறைவேறட்டும். हमारे जीवन में पूरी என் हो வாழ்க்கையில நிறைவேறட்டும். हमारे जीवन में என் पूरी வாழ்க்கையில हो நிறைவேறட்டும். हमारे जीवन में என் पूरी வாழ்க்கையில हो நிறைவேறட்டும் ஆண்டவரே. हमारे जीवन में पूरी என் हो வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. हमारे जीवन में पूरी हो தெய்வ பிள்ளையே, परमेश्वर के बच्चों கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன். अंतिम एक बात कहता हूं தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறியது. परमेश्वर के लोगों के विषय परमेश्वर जो बात कही वो वैसे की वैसे पूरी हुई உன்னை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறா. तुझे देख के जो परमेश्वर के वो बात निश्चय पूरी होगी நிச்சயம் நிறைவேறா. निश्चय पूरी होगी பயப்படாம போ. बिना डर के जा இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் தெளிவா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. आज परमेश्वर का आत्मा एक साफ एक भविष्यवाणी कह रहे இனி வரும் நாட்களில் आने वाले दिनों में உன் ஆசீர்வாதத்தை உன் கண்கள் நிச்சயம் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். तेरा आशीर्वाद को तेरा आँख निश्चय देखेगा करके परमेश्वर நீ कह रहे தேவ ஜனம் என்பதை तू परमेश्वर के प्रजा है करके புறஜாதிகள் அடையாளம் காணத்தக்கதாக अन्य जाति के लोग निशाना पता लगाए करके தேவன் உன்னுடைய வாழ்க்கையில परमेश्वर तेरे जीवन में நன்மைகளை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். भलाइयां दूंगा करके वादा कर रहे हैं ஒரு பெரிய அடையாளங்களை கர்த்தர் காண்பிப்பேன் என்று சொல்கிறார். एक बड़ा चिन्ह को दिखाएंगे करके परमेश्वर कह रहे உன்னை हैं குறித்து ஜாதிகள் ஆச்சரியமாய் இனி வரும் காலங்களில் சொல்லுவார்கள். तेरे बारे में जातियां आने वाले दिनों में आश्चर्य की बातें உன் कहेगी வளர்ச்சி, तेरा प्रगति உன்
சமாதானம், तेरा शांति, உன் தேவனுடைய கிருபை, तेरे ऊपर परमेश्वर का உன் अनुग्रह, மேல் தேவன் கொறக்கூடியது அபிஷேகங்கள் तेरे ऊपर परमेश्वर का देने वाला अभिषेक வித்தியாசமாகவே இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். वो अलग रहेगा करके परमेश्वर कह रहे, அவைகளை பெற்றுக்கொள்ள உன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திக்கொள். उसे प्राप्त करने के लिए तेरे जीवन को तैयार कर ले। சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, सर्वशक्तिमान உம்முடைய परमेश्वर, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, आपके अनुग्रह के लिए உம்முடைய धन्यवाद, பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி, आपकी उपस्थिति के लिए धन्यवाद, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. पवित्र आत्मा से बात के लिए धन्यवाद। பிள்ளைகள் மேல் உம்முடைய சமாதானம் இருக்கட்டும், मेरे बच्चों के ऊपर आपका अनुग्रह रहे, பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இருக்கட்டும், मेरे बच्चों के ऊपर आपकी शांति பிள்ளைகள் रहे, மேல் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். बच्चों के ऊपर आपका अभिषेक रहे। பிள்ளைகளுக்கு சொன்ன காரியங்களை கர்த்தர் அப்படியே செய்து முடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். बच्चों से जो कार्य आपने कहा उसे वैसे ही पूरा करने के लिए प्रार्थना करता हूं। சமாதானத்தோடு அனுப்புங்க. शांति के साथ இன்னைக்கு भेजिए। முதல் முறை இந்த ஆலயத்தில் வந்த பிள்ளைகள் உண்டு. आज पहली बार इस कलीसिया में आए हुए बच्चे हैं। பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து அனுப்ப நான் ஜெபம் பண்றேன். उन बच्चों को परमेश्वर छूकर आशीष करके भेजने के लिए प्रार्थना करता हूं। பிரசன்னத்தோடு அனுப்புங்க. उपस्थिति के साथ भेजिए। வருகை பரியந்தம் காத்துக்கொள்ளும். आगमन तक सुरक्षा कीजिए। துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं, प्रार्थक में अच्छे சேர்ந்து पिता। சொல்லுவோம் ஆமென். मिलकर बोलेंगे என் आमीन। ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा का एकता, शांति और आनंद உங்களின் விடுமென்று சதா காலங்களில் आपके घर में सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया।